மக்களே, நாம கடந்த வகுப்புல இந்த சிவஞான மாபாடியம் என்ற ஞான சாஸ்திரத்துல 9ஆம் நூற்பாவுல இறுதி அதிகரணத்துல இருந்து வருகிறோம். அது மிக மிக முக்கியமான ஒரு அதிகரணம். அது அஞ்செழுத்து அதிகரணம் என்பார்கள். இது ஞான பூசையை பற்றி சொல்லக்கூடியது. அதுல ஒவ்வொரு சொல்லும் மிக மிக ஆழமுடையதா அமைச்சிருக்கிறார். அதுல அந்த 9ஆம் நூற்பாவுல முதல்ல அத என்ன சொல்றாரு? 3வது அதிகரணத்துக்கு முதல்ல எத்தனை இப்போ வழிநூல் ஆசிரியர் அத அந்த 9ஆம் நூற்பாவை 12 பாட்டுகளாக சொல்றாரு. 12 பாட்டு. ஒரு பாட்டுல சூத்திரம் முதல் நூல்ல சொன்னதை அப்படியே மொழிபெயர்த்து கொண்டு அப்படி சூத்திரமா சொல்றாரு. அப்புறம் முதல் அதிகரணம் அதுல 4 பாட்டு பாசஞானத்தை பற்றி, ஒரு பாட்டு பசிஞானத்தை பற்றி. ஐயா, பசிஞானம் ஒரு, பாசஞானம் ஒரு பாட்டு, சிவஞானம் அத ஒரு பாட்டு, அத சிவஞானத்தை மொத்த 4 அதிகரணத்துல 4 பாட்டு வச்சிருக்கிறார். பாசஞானம் ஒண்ணு, பசுஞானத்தை ஒண்ணு, சிவஞானம் ஒண்ணு, அந்த சிவஞானத்தை பெரும் முறை ஒண்ணு என்று இப்படி சூத்திர ஒண்ணு, முதல் அதிகரணம் 4 பாட்டு இல்லையா? அது இப்படி அமைச்சிருக்கிறார். அப்போ ஏன்னா அந்த பசிஞானத்தால சிவத்தை பார்க்கலாம் சொல்றானா இல்லையா? அப்படி அவனை சொல்லும் போது அது கூடயே சேர்த்து பாச ஞானத்தையும் சிவஞானத்தையும் சொல்றாரு. அப்போ பாச ஞானம், பசிஞானம், சிவஞானம் 3 பத்தி சொல்லி, அப்ப ஞானம்ங்கிறது சிவஞானம் மட்டும்தான் அப்படிங்கிறத அது நாம சிவப்பிரகாசம் 69 ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு அதுல சொல்றாரு. அத சொல்லி அப்புறம் அந்த சிவஞானத்தை பெருகிற முறை எப்படிங்கிறத இல்லையா? அதெல்லாம் தகவிலா மலங்கள், அதெல்லாம் என்னது? மற்ற ஞானமெல்லாம் தகவிலா மலங்கள். தகவுன்னா என்னது? தகுதி. அது இன்பப் பொருளை காட்டக்கூடிய தகுதி அதுக்கு இல்லை இல்லையா? அத அவ அந்த 75வது பாட்டிலையும் அதாவது எந்த காட்டிலும் கரணம் ஒன்றின்றேல் காணானாதான் ஆட்டிய இவற்றால் ஞானம் நடுகவும் ஒன்னான்னு சொல்றாரா இல்லையா? 65வது பாட்டு இல்லையா? முன்னம் ஈட்டிய தபத்தினாலே வேறை அருள் உருவாய் வந்து கூட்டிட்டு இவற்றை நினைத்து குறைகடல் குரு மாறி சொல்றார். எனவே இந்த ஞானத்தை கொண்டு உலகத்தை அடையலாமே தவிர பாச ஞானத்தை கொண்டு இறைவனை அறிய முடியாது. அதான் தகவிலா மலங்கள். அது மலம். அந்நிலை, அந்நிலைங்கிறது சுத்த நிலை. அதுல அது கரணமாக வரை. அப்போ சுத்த நிலையில சுத்தனுக்கு கழிவாது. அது பெத்தனுக்கான கருவி.
சுத்தனுக்கான கருவி அல்ல. அப்ப அந்த கருவிய, அந்த சிவஞானத்தை நாம கருவின்னு நினைக்க கூடாது. காரணமாக அதில் அறிவு அடங்கி, நாம அதுல அடங்கி மண்ணிட மத்த பாச ஞானம் மாதிரி வந்து வந்து போகக்கூடாது. இது அப்படியே நிலைச்சு இருக்கணும். சிவஞானம் மண்ணிட வியாபியாய வான்பயன் தோணும் இல்லையா? ஆமா. அதனால அந்த ஆணத்தை பெறுத முறை எப்படிங்கிறத ஒரு பாட்டா 4 பாட்டு சொல்றாரு. 2வது அதிகரணத்தை அந்த ஞானத்தை பெறுதலும் அது கொண்டு சாதிக்கிறதும் சொல்றது. அதுல பாசம் விட்டு சிவஞானத்தை எப்படி பெறுறது, பாசத்தை விட்டுட்டு சிவஞானத்தை எப்படி பெறுறதுங்கிறத ஒரு பாட்டு சொல்றாரு. ஒரே பாட்டு தான் அதுல. அப்புறம் 3வது அதிகரணத்துல 6 பாட்டு வைக்கிறார். 3வது அதிகரணத்துல 6 பாட்டு. முதல் நூல்ல 3 பாட்டு தான். இதுல 6 பாட்டு வைக்கிறாரு. அதுல பாவிக்கிற முறை சிவகம் பாவன் என்ற முறை. அதுக்கப்புறம் இந்த சிவபூஜையை தொகுத்து சொல்றது ஒரு பாட்டு. அது உறுப்புகள் என்னெல்லாம் இருக்குங்கிறத தொகுத்து சொல்றது. அப்புறம் இதய தாமரை பூசையில அத சொல்றது ஒரு பாட்டு. அப்புறம் அந்தரியாகம் அத சொல்றது. புறப்பூசையை சொல்றது ஒரு பாட்டு. அப்புறம் பயண சொல்றது ஒரு பாட்டு. அப்படின்னு 6 பாட்டா. பாவிக்கிற முறை ஒண்ணு, பூசையை தொகுத்து சொல்றது ஒண்ணு, இதய தாமரையை சொல்றது ஒண்ணு, அந்தரியாகம், புறப்பூசை, பயன் என்று இப்படி 6 பாட்டு. ஆக 12 பாட்டா இதை அமைச்சிருக்கிறார். அதுல இந்த 3வது அதிகாரம் அதுல 2வது வருது. இந்த கருத்தையும் சேர்த்து சொல்வார். முதல் நூல்ல 2வது வருது இல்லையா? 2வது என்னது வரும் முதல் நூல்ல? அப்படி பாசத்தை கழிச்சா மிச்சம் இருக்கிறத ஏன் பசுன்னு சொல்லக்கூடாது? அறிவுடைய பொருள் தானே சடம். இதெல்லாம் சடப்பொருள் கருவின்னு சொல்லி கழிச்சிட்டா மிச்சம் இருக்கிறது சித்து பொருள் தானே. அந்த சித்து பொருளை ஏன் ஆன்மான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு தடைய எழுப்புதான். அது சிவசமவாதி தான். அதுக்கு பதில் சொல்றது இல்லையா? இப்படி ஒன்னா சுட்டி சுட்டி அறிஞ்சனி சத்து இல்ல இல்லையா? ஆமா. அப்போ எப்போதுமே நாம அசத்தா நிற்போமானா அப்படியும் இல்லை. இந்த இதுல விட்டுட்டு பெருமானோடு சேர்ந்தா நீங்களும் சத்தா மாறிடலாம் அப்படின்னு அதுக்கு பதில் சொல்றாரு. விளங்குதா? அதனால அந்த கருத்து 2ஆம் நூற்பாவில வருது இல்லையா? அத இந்த 3வது அதிகரண பாட்டுல சொல்றாரு இங்க. அதான் முதல் நூலுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம். இந்த பாட்டுல முதல் 2 வரியில 2வது அதிகரண கருத்து வருது. அதுக்கப்புறம் கருட பாவனை வருது இல்லையா? அது 3வதுக்குள்ளது. விளங்குதா? அப்ப முதல் 2 வரி 2வது அதிகரணத்துக்கும் பின்னால இருக்க 2 வரி 3வது அதிகரணத்துக்கு இருக்கு. அதனால அதை 3வது அதிகரணத்துல வச்சிருக்கிறாரு. அப்போ அது எதனால வச்சிருக்காருன்னா, அஞ்செழுத்தால் ஆன்மாவே அரணுடைய பரிசு. பரிசு நானது கிப்ட்னு கப்படாது. பரிசு நாடா தெரியாதா? பரிசே பார்த்தது இல்லையா? பரிசு நானே பரிசுங்கிறது இப்போ பரவும் பரிசொன்று அறிய நான் யார் சொல்றா?
சுந்தரமூர்த்தி. நல்ல வேலை சொன்னீங்க. ஆமா, அங்க பரிசு அப்படின்னா தன்மை, முறைமை. எப்படி புகழ்ந்து பாடுறதுன்னே எனக்கு தெரியலையே, அது கூட நீ சொன்னாதான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அங்க பரிசுங்கிறது என்னது? தன்மை இல்லையா? ஆமா. தத்தனையும் தக்கனையும் எச்சனையும் பரிசழிய தான் சொல்றாரா இல்லையா தோல் நோக்கத்துல? அங்க பரிசழிதான அவருடைய பெருமை. பரிசுங்கிறது என்னது? பெருமை. அவருடைய பெருமைகள் எல்லாம் அழுந்துபடும்படி அப்படின்னு அர்த்தம். இடத்துக்கு மாறுபடும் இல்லையா? இப்ப பரிசில் அப்படின்னா என்னது? துவாணி. அது என்னது? துவாணி இல்லையா? பரிசனம் அப்படின்னா வேலையாள். பரிங்கிறது என்னது? பரிசனம். பரிசனங்கள் அப்படின்னா என்ன? வேலையாட்கள். அதத்தான் இங்க சொல்றாரு. நாம அவனுக்கு வேலை செய்ய வேண்டிய, பணி செய்ய வேண்டிய அடிமைகள். விளங்குதா? பரிசுனா அடிமை. ஏன்னா முதல் நூல்ல அஞ்செழுத்தால் ஆன்மாவை அரண் அடிமை கண்டு அப்படிங்கிறாரா இல்லையா? அரண் அடிமை கண்டு. இங்க பரிசுங்கிற அடிமைனாலும் பரிசனம்னாலும் ஒண்ணுதான். அப்போ முதல்ல பூசைக்கு முன்னால முதல்ல என்னது இருக்கணும்? நாம அடிமைங்கிற உணர்வோட தான் பூசையை தொடங்கணும். இது இல்லாம பூசையில போய் உட்கார்ந்தா வெயில் ஆயிடுவோம். விளங்குதா? ஆமா. அப்போ அந்த உணர்வு எப்படி வரும்? அந்த உணர்வு எப்படி வரும்? நாம அடிமைங்கிற உணர்வு எப்படி வரும்? என்னமா? ஆமா, ஆமாடா. அது எப்ப வரும்னா நம்ம நிலைமைய உணர்ந்தால் வரும். ஆன்ம தரிசனத்தால் வரும். எதனால வரும்? ஆன்ம தரிசனம். நம்ம லட்சணத்தை தெரியணும், எப்படி இருக்கும் இல்லையா? அப்போ நாம அடிமைன்னு அடங்கணும். அந்த அடக்கம் தாழ்வெனும் தன்மையோடும் சொல்றாரா இல்லையா? அது வரணும். சைவம் வந்தா போதாது. தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் உள்வரல் அரிது அப்படின்னு சொல்றாரா இல்லையா? ஆமா, விளங்குதா? அப்போ அது வரணும்னா லேசில வருமா? வராது. யானொல்வது என ஒப்பது புவியில் இல்லை எனும் இயல்பாய் இந்திரியம் புலன்கள் தான் முகரும் அறுவடைவில் அதில் முந்திரும் இச்சைதான் உருவாய். எங்க படிச்சீங்க? எங்கேயோ படிச்சீங்க, ஞாபகம் இருக்கா? ஒன்னும் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனத்தனு அதனின் உரும் அணிலை வியக்கி அகங்காரம் நீங்காத அகந்தைக்கு வித்தாய். இதான் அந்த பாட்டு முதல்ல. சிவபிரகாசம். விளங்குதா? அகங்காரம் புத்திய பத்தி சொல்றாரு அந்த கரணங்கள். விளங்குதா? அப்போ என்ன போல உலகத்துல ஆள் இல்லை இல்லையா? அது 55 சிபி 55 என்னது? அறிவினால் அறிந்தையாவும் அசத்தாத நெருவி அறிவினால் அறிவனாதே ஆபதொன்று எண்மை தொன்மை அறிவுதான் ஒன்றை முந்தி காணும். 4 முனைப்பு தான் முதல்ல. விளங்குற? இவன் இருக்கிற வரைக்கும் சிவஞானம் வராது. விளங்குற? அப்போ அந்த நான்கிறது ஒழியணும். இது பிரிந்தால் தருவாய் உன் திருவடிக்கு ஒரு தலைமுறை. இந்த 4 ஒழிஞ்சா திருவடி கிடைக்கும். விளங்குதா? ஆமா. அதனால அப்போ கண்ட இவை நான் அல்லேன். இதுவரைக்கு நான் கண்டனா அனுபவித்த பொருள்கள்,
அந்த அனுபவிப்பதற்கு கருவியாய் நின்ற பொருட்கள், இது எதுவுமே என்னுடையது அல்ல, அது நானும் அல்ல. விடயம் நுகர்ந்த விடயமோ அந்த கருவிகளோ நான் அல்ல, பாசம் அல்ல. ஏன்னா அது பூரா சடம், நான் அதுக்கு வேறான அறிவு பொருள் அப்படின்னு உணரணும். கட்டு நிலையில இந்த கருவிதான் நாம இருப்போமா இல்லையா? அசத்தாய் உள்ள வண்ண பேதங்களை சத்தாக கண்டு நிற்போம். இதான் நம்பணும் இல்லையா? அது காட்டிட்டு காட்டி நிக்கும்னு சொல்லி படிச்சிருக்கோமா இல்லையா? ஆமா, காட்டிட்டு காட்டி நிக்கிறான். காட்டுகிற கருவிகள் காண்பவனாக தன்னை காட்டும். காட்டுகிற கருவிகள் காண்பவனாக தன்னை காட்டும். விளங்குதா? அதுதான் காட்டிட்டு காட்டி நிற்பார். அப்போ அந்த கருவிகள் தன்னை ஆன்மாவாகவே உணரச் செய்யும். கருவிங்கிறத மறந்து நாம இதுதான் நாமன்னு நினைக்கிறோம். அதனால அப்படி இருந்தா அது பாச ஞானம், அது போகணும். அதனால கண்ட இவை நான் இல்லேன் என்று கருதி, விளங்குதா? ஆமா, ஏன்னா அத வியாபக பொருளுக்கு அதை நீங்கிறதுங்கிறது என்னது? பற்று நீக்கம்தான் இல்லையா? கருவிகளை நீங்கிறதுனா எப்படி நீங்கிறது? ஒடுங்கிடா கரணம் தானே. எங்க படிச்சீங்க? 81 தானடா? அப்போ எப்படி ஒரு கருவியை ஒடுக்கணும்? ஒருங்குமாறு உணர்ந்து ஒடுங்க ஒடுங்கும் இல்லையா? நின்றது ஒடுங்கிடா. நின்றது ஒடுங்கிடானா என்ன? நின்றது ஒடுங்கிட்டானா என்னமா? என்னது நின்னது உட்கார்ந்ததுன்னு? ஏய், அவளை ஏன் கேட்க கூடாத இடத்துல கேட்க. சொல்லு சக்தி, நின்றது ஒடுங்கிட்டானா என்ன? இல்ல நீ சொல்லுடா. என்னமா? நான் அதை எழுத விட்டுட்டேன். இனிமே நீ எழுதிக்கிறா அப்படின்னா என்ன? அப்படிதான் எழுதி வச்சிருக்கே, சொல்ல வேண்டியதானே அத. ஆமா, நின்றது அப்படின்னா வினைக்குத்தானே இது கருவி. இந்த கருவிகள்லாம் வினை வழிதானே வேலை செய்யும் இல்லையா? அப்ப நாம ஒரு விடயத்தை வினை வழி ஒரு விடயத்தை நுகர்வதற்கு கருவியா இறைவன் தானே நேரி பிரகாரம் அதை விளங்க செய்யறாரு. அதான் 67 படிச்சீங்களா இல்லையா? சிவபிரகாசம் 67 என்னது? உடனே சொல்லிட்டு அப்படி சொன்னேன். அதே பக்கத்துல இருக்குங்க, அதனால கண்ம தொன்மை அறிந்து அவை நுகருமாறு அருளுவன் அமலன் தானே இல்லையா? அவனுக்கு தான் தெரியும் நாம என்ன வினை செஞ்சோம், இவனுக்கு எந்த அந்த வினைக்கு மருந்து எப்படி கொடுக்கணும்னு. அதனால நாம ஒண்ணு அறிஞ்சு நுகர முடியாது இல்லையா? அப்ப இறைவன் தான் வினைக்கு தகுந்தாப்புல கருவிகள் எல்லாம் இயக்கி அந்த அனுபவ அறிவை நமக்கு கொடுக்கறான். விளங்குதாமா? நம்மால எந்த கருவியையும் இயக்க முடியாது, ஒரு காரியம் செய்ய முடியாது. நமக்கு என்ன வினை எதை நுகரணும்னு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதனால இந்த கருவிகள் நாம் அல்ல, கண்ட இவை நான் அல்லேன் என்று கருதி. சரி, காணா கழிவரமும் நான் இல்லை, அந்த சிவமும் நான் அல்ல, பேரின்பமா இருக்கக்கூடிய சிவபெருமானும் நாம் இல்லை, பாசமும் நாம் அல்ல, பதியும் நாம் அல்ல இல்லையா என்று கருதி, கண்ட இவை நான் அல்லேன் என்று கருதி, காணா கழிவரம் நான் அல்லேன் என கருதி. அப்போ இதெல்லாம் வியாபக பொருள் நீங்கிறதுங்கிறது கருத்து வகையால் நீங்குவதுதான் இல்லையா? அதனாலதான் கருதிங்கிறார். விளங்குகிறார்? கருதி கசிந்த தொண்டினோடு பெருமான் நமக்கு எப்படியெல்லாம்
இந்த அறிவை விளக்குறதுக்கு அவர் என்ன பாடுபட்டிருக்காரு. அடாடா, நமக்கு இந்த உலகத்தை அறிவிக்கும் போது கூட நம்ம ஒழுங்கா அறிய மாட்டோமே. எத்தனை கருவியை வேலை செய்ய வச்சு கொஞ்சம் அறிய வைக்கிறார். ஏமா ஒரு பொருளை லேசா அறிஞ்சுக்கிறதுக்கே இத்தனை கருவி தேவைப்படுது. அப்போ இத்தனை கருவிகளை இயக்கித்தான் ஒரு விடயத்தை நாம நுகர்றோம் இல்லையாமா. அப்போ பெருமான் நமக்கு ஒரு சின்ன விடயத்தை விளங்குறதுக்கு அவர் என்ன பாடுபடுறாரு. பாடுபடுறதுன்னா யாரு? நீங்க கடைசியில் உள்ள பயணமத்திர அனுபவிக்கணும். என்ன பாடாப்படுத்துறீங்க இல்லையா? படுத்தலையா? பாடாப்படுத்தலையா? படுத்துறோம். ஆமா ஆமா, அதனாலதான் சொல்றாரு இவன் தவமே செய்ய வேண்டாம். பெருமான் நமக்காக என்னெல்லாம் செஞ்சாலும் அதை நினைச்சாலே போதும், இவனுக்கு தானா கசி வந்துடும், ஞானம் வந்துடும். விளம்பிய வகையில் நெட்டை மேவிடல் அறிதே அப்படின்னு அதுதான் சொல்றாரு. இந்த விதி பிரகாரம் சிவபுண்ணியங்களை செஞ்சு பெருமான் குருவாக வந்து உபதேசிச்சு சாதனை செஞ்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த தாலி ஒரு தாலியும் இல்லை இல்லாம பெருமான் நமக்காக எப்படி என்ன பாடுபடுறான்னு அது தெரிஞ்சாலே போதும், இவனுக்கு அவன் மேல ஆட்டோமேட்டிக்கா அன்பு வந்துடும். விளங்குதா? ஆமா, அவன் இந்த மாதிரி போகாம எளிதில நெட்டை கூடிடுவான். விளங்குதா? அப்படின்னு சொல்லி அத சொல்றாரு. அதனால அப்படி ரெண்டும் இல்லை, அந்த சிவபெருமானும் நான் அல்ல என்று கருதி அப்போ நமக்காக பெருமான் எவ்வளவு கீழ்நிலையில் இருந்தவனை படிப்படியா மீட்டு கொண்டார் என்று அவன் மேல அளவில்லாத காதல் வந்து அந்த கசிவினால கொண்டு செய்யறோம். இவனுக்கு ஏதாவது செய்யணுமே, இவ்வளவு செஞ்சிருக்கவனுக்கு நாம ஏதாவது செய்யணுமே அப்படின்னு என்ன செய்ய அந்த நன்றி கடன் தாயா பூசை. அந்த நன்றி கடனுக்கு பேரு தான் பூசை. பூசைன்னா வேற என்னங்க? பெருமான் நமக்கு இவ்வளவு உபகாரம் செய்யறானே அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்யற நம்ம நன்றியை காட்டக்கூடிய அடையாளம் தான். சரி, இப்போ அந்த பூசையில என்ன இருக்கணும்? கசிந்த தொண்டு செய்யணும். எப்படி செய்யணும்? கசிந்த தொண்டு. பெருமான் மேல ஏற்பட்ட கசிவினால காதலாகி கசிந்துங்கிறாரா இல்லையா? அப்படி செய்யணும். அது வருமாமா லேசுல அது அஞ்செழுத்த ஓதியா, அதுக்கே என்ன செய்யணுமா? அஞ்செழுத்த ஓதணும். அது ஓதத்தான் ஊத தீ கணந்து வருதா இல்லையா? ஒரு கட்டையில ஊத என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா. அது மாதிரி அஞ்செழுத்த ஓத உங்க அறிவுல அந்த பாசம்ங்கிறது தான் என்னது? காட்டம். சிவஞானம் தான் அதுல வர கணல். அந்த பாச ஞானம் படிப்படியா நீங்கி பதிஞானம் ஓங்குது. அது ஊதி வருது, இது ஓதி வருதுங்க. எப்படி சொல்றாரு? என்னடா விளங்குதா? அப்போ ராப்பகல் ஏற்று என்ன சொல்றாரு? ராப்பகல் ஏற்று. வேற என்ன தூக்கி சமக்க சொல்றது? பெருமான் நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருங்க, சதா சர்வகாலமும் சொல்லு அப்படிங்கிறார். சொல்லுவீங்களா? சொல்லிக்கிட்டுதான் இருக்க முடியும். அதனால அஞ்செழுத்தால் ஆன்மாவு அரணுடைய பரிசு, நாம இறைவனுடைய அடிமை அப்படின்னு விரும்பி உமக்கே ஆட்பட்டேன்கிறாரா இல்லையா? பாசத்துக்கு நான் ஆட்பட்டதுங்கிறது விரும்பி ஆட்பட்டோம் இல்லை இல்லையா? ஆனா இதுக்கு இறைவனிடத்துல விரும்பி அடிமையாகும். ரெண்டுக்கும் வித்தியாசம் விளங்குதா? அதனால
இங்க நன்மை நமக்கு, இங்க நன்மை நமக்கு. அதனால அப்போ அதுக்கு நாம அந்த சிவமும் நாமல்ல, அறிவில்லாத பாசமும் நாமல்ல அப்படின்னு நம்ம நிலைமைய உணரணும் இல்லையா? நாம சதசத்து, நாம சதசத்து. ஆனாலும் அவனை அவனை அறிந்து அனுபவிப்பதுதான் நமக்கு இயற்கை. இந்த பாசத்தை அறிந்து அனுபவிச்சது நமக்கு செயற்கை என்று உணர்ந்து, அதனால பெருமான் நமக்கு என்ன மாதிரிலாம் உதவி செய்தான் என்று அறிந்து கசிந்தால ஏற்படுற தொண்டு. அப்படி தொண்டு செய்ய செய்ய உழத்து அவன்தான் நின்ற கலப்பால் அவனோட கலக்கும். கசிய வர வர அவனோட கலக்கும். அப்படி கலந்து, அது மட்டுமல்ல சோகம் என பாவனை வரும். சோகம் என பாவகம் பாவனை செய்கிறோம். சோகம் பாவனை இல்லையா? ஆமா, அவனே நான் என்று சோகம் என பாவிக்க அவன் வேறின்றி தோன்றும். நமக்கு வேற இல்லாம நாம் தான் அவன் அப்படின்னு விளங்குதா? அவன் வேறு இன்றி தோன்றுவான். அதுக்கு தடையா இருக்கக்கூடிய மலங்கள் எல்லாம் முதல்ல விண்டுன்னா கட்டு விட்டு நம்ம சிக்கன் பிடிச்சது விரிசல் விட்டுடுச்சு. அப்படி விரிசல் விட்டதுக்கு அப்புறம் அப்படியே ஒழுக்குது. விரிசல் விட்டு ஒழுக்குது, கரைஞ்சி. விலங்குதா? கட்டு விட்டு உருகிறார். அதனால விண்டகலும் மலங்கள் எல்லாம் முதல்ல விண்டு கீரல் விழுந்து அப்புறம் அகலும். எது மாதிரி? கருட தியானத்தால் விடம் ஒழியும். முதல்ல கருட தியானத்தினால விஷம் அப்படி அந்த மலம் அது விண்டு பின்னால ஆமா ஒழுகும் என்று. அதனால விமலதையும் அடையும். நாம அவனை போல் அவன் விமலன், அவன் அனாதி விமலன், நாம ஆதி விமலன். நாமளும் இந்த மலங்கள்ல இருந்து விடுபடுவோம். மலங்கள் எல்லாம் இருக்கிறது. அதனால கருட தியானத்தில் விடம்பொழியும் அது போலன்னு ஒரு ஓமை வேற. கருட தியானம் பண்ண அது அவன் எந்த கருடனை பாவிக்கிறான்? கருட தியானம் பண்ணும் போது எதமா பாவிக்கணும்? அதெல்லாம் பண்ணும்போது பாத்துக்கலாம். என்னடா என்ன சொல்ற? என்ன சொல்றாங்க? கருட தியானம் பண்ணும் போது நாம தெய்வீக கருடனை பாவிக்கணும். தெய்வீக கருடன். தெய்வீக கருடன் இது அதெல்லாம் தெரிஞ்சால பாவனை பண்ணதுக்குன்னு போய் உட்கார்ந்துட்டு பூசைக்கு அங்க போய் ஒண்ணும் தெரியாம தெய்வீக கருடன் என்னம்மா? நீங்க சொல்ற மந்திரத்துக்கு அதிதெய்வம், மந்திரத்துக்கு அதிதெய்வம். கருட தியானத்துல அந்த அதிதெய்வம் கருடனுக்கு பகையாகிய, அந்த பாம்பு விஷத்துக்கு பகையாகிய கருடனுடைய அதிதெய்வத்தை, அதுக்குள்ள மந்திரத்தை, தியான சுலோகத்தை சொல்றோம். விளங்குதா? இங்க மந்திரம் பஞ்சாக்கரம், அதுக்கு அதிதெய்வம் சிவபெருமான். நாமே சிவபெருமான் நினைச்சுக்கிட்டு பாவிக்கணும். சிவபெருமான் வரவே மாட்டார். நீங்க அப்படி செஞ்சா சிவபெருமான் வரமாட்டார். எதுக்கு யார் வேணும்?
வீண் வேலை அப்படின்னா அவரை நினைச்சுக்கிட்டு நீங்க பாவிச்சுக்கிட்டு மந்திரத்தை சொன்னீங்கன்னா சிவசக்தி உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். ஞானத்தை யார் கொடுப்பான்? சக்தி கொடுப்பான். அவன் ஏவல் வழி. நீவே ஞானப்பால குடுன்னு சொல்றாரா இல்லையா? இதெல்லாம் தத்துவம். ஏன் அம்மா வேற இவர் வேறையா? இல்ல ஒரே ஆள் தானே? ஆமா. அந்த புள்ள அழு வாய் நரம்பட்டுன்னு தான் நிரம்பிடுமே, ஏதோ பாலை கொண்டு எல்லாம் கொடுக்கணுமா? இதெல்லாம் நமக்கு தெரியறதுக்காக தத்துவம் தான் இல்லையா? எத்திரம் ஈசனிப்பன் அத்திரம் அவளும் ஈப்பன். அவ என்ன நினைக்கிறானோ அதை எக்ஸிக்யூட் பண்ற சக்தி போது அதுக்கு ஒரு குணம் சொல்றதுனால குணியா சொல்றோம். எல்லாம் இலக்கணம். இலக்கணத்துல குணத்துக்கு குணம் சொல்லக்கூடாது. குணத்துக்கு குணம் சொன்னா அது குணியாயிரும். அம்மாவுக்குன்னு தனியா ஒரு பாட்டு படிக்கணும், குணம் சொல்றோமா இல்லையா? நேடு பராசக்தி நிறை இச்சா ஞானம் சிறிய வேவின்னு சொல்றோமா இல்லையா? அப்போ அத ஒரு குணியா சொல்லியாச்சுன்னா அது தனிப்பொருள் ஆகும். விளங்குதா? அது உள்ளபடியே வேற இல்ல. அந்த குணத்துக்கு ஒரு குணம் சொல்றோம், அது அவனுடைய குணம் தான் சக்தி. அந்த சக்திக்கு ஒரு குணம் சொல்றோமா இல்லையா? அப்படி சொன்னா அது என்ன ஆயிரும்? குணி ஆயிரும். புரியுதா? ஆமா. அது எது மாதிரி? அழுக்காறு என ஒரு பாவி. பாவியா? அழுக்காருன்னா என்னது? அது என்ன காரு? அது எந்த இருக்குமா? அது என்ன காருமா அது? காளீஸ்வரி சொல்லு, என்ன காரணம்? ஏமா அழுக்காருன்னா என்னது? அழுக்கப்பட வேண்டியது. நீ கெஸ் எல்லாம் பண்ணாத. அழுக்கு அரு என்பது அழுக்காறு. அழுக்குன்னா குற்றங்கள். அது அரு, அறுக்கப்பட வேண்டியது. அறாமை, அறாத தன்மை. அறுக்க வேண்டியத அறாத தன்மைக்கு பேரு அழுக்கு அறாமை, அழுக்காராமை இல்லையா? அழுக்குன்னு சொல்லி இருப்பவும் அதை அறாத தன்மை. விளங்குதா? செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் அதை செய்யறது. அதுபோல அப்போ அந்த அழுக்கு அறாமைங்கிறது ஒரு பண்பு தானே? பண்பு தானே? ஆமா. அத பாவி என்ன சொல்றாரு? பாவினா குணி. பாவினா பாவத்தை செய்பவன். அப்போ குணத்தையே குணியாக்கிட்டாரா இல்லையா? ஆமா. அப்படி சொன்னா அது பொருள் ஆயிரும். அப்படி சொன்னா சக்தி பொருள் ஆயிரும். புரியுதா? அதனால அவன் நாம இந்த சடம் இல்லை, இதுவரைக்கும் இந்த சடமே நான் நினைச்சோம், இப்ப சடம் இல்லை. ஏன்? நமக்கு அறிவு இருக்குது. எப்படி அறிவு இருக்குன்னு தெரிஞ்சது? ஏமா உங்களுக்கு எப்படிமா அறிவு இருக்குன்னு தெரிஞ்சது? அதுவும் தெரியாது. ஏன் தெரிஞ்சதுன்னா நமக்கு துன்பம் வருதே. துன்பம் வருது ஒரு அனுபவம் தானே. சடத்துக்கு அதெல்லாம் வராத. சடத்துக்கு வருமா?
அப்போ நமக்கு வருதே, அப்போ நாம யாரு? ஓ, நமக்கு அறிவு இருக்குது. புரியுதா? ஆமா. அதனால இந்த சடமான கருவிகள் அறிவுடைய பொருளுக்கு அறிவில்லாத கீழ்ப்பட்ட பொருள் மேற்பட்ட பொருளுக்கு விளக்க முடியாது. இதெல்லாம் லாஜிக்கு. 1ஆம் கிளாஸ் பையன் 10ஆம் கிளாஸ் பாடம் நடத்தினாம்னா யாராவது ஒத்துக்கிடுவீடா? சின்ன பையன் சொல்லி கொடுத்துட்டா இவன் இப்படி எழுதிட்டான் பரிச்சை அப்படின்னா பெரிய பொருளா அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஆமா. அப்போ அது உணர்த்தலை. நாம அறிவுடைய பொருள் அது சடப்பொருள். சடப்பொருள் சித்து பொருளுக்கு அறிவிக்க முடியவே முடியாது. அப்போ நாம அறிகிறோம். அப்ப அறிவிக்கிற பொருள் ஒண்ணு இருக்குதுன்னா நம்மை தவிர அறிவுடைய பொருள்ங்கிறது எது? சிவம் ஒண்ணுதான் இருக்குது. அடுத்த ஆப்ஷனு இருக்கிறது 3 பொருள் தானம்மா. நாம அறிகிறவன், நமக்கு அறிவிக்கிறது மிச்சம் 2 தான் இருக்கணும். அத ஒன்ன கழிச்சாச்சு. அப்போ இதான் இதுக்கு பேர் என்ன பேரு? அர்த்தாபத்தி. இதுக்கு என்ன பேரு? அர்த்தாபத்தின்னா அர்த்தாபத்தின்னா அர்த்தம் அப்படின்னா பொருள். இதுக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருள் தெரியுமான்னு தான் அர்த்தம். விளங்குதா? அர்த்தம்னானது கர்மார்த்த தாம மோட்ச. கர்மார்த்த தர்மம் இல்லையம்மா. அர்த்தம் காமம் மோட்சம் அப்படிங்க இல்லையா? அப்படின்னா அறம் பொருள் இன்பம் வீடு. அப்போ அர்த்தம்னா பொருள். அவன சிரிச்சுக்கிட்டுதாவும். அதனால இப்போ என்னம்மா அர்த்தம் ஆபத்தி, அர்த்தாபத்தி பொருளை தானே விளக்குவது. அதுக்கு வேற ஒருத்தன் விளக்க வேண்டாம். இருக்கிறது 3 பொருள் இருக்குது இல்லையா? நாம அறிகிற பொருள். அப்ப அறிவிக்கிற பொருள் நமக்கு வேற இருக்க 2 இல்லையா? அதுல 1 சடம், அறிவிக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் மிச்சம் இருக்கிறது என்னது? சிவன் தான். அப்ப அவன் தான் உணர்த்தி ஆகணும். இதான் அர்த்தாபத்தி. இதை யாரும் விளக்கணுமா? இது ஒரு நாளையும் விளக்க தேவையில்லை. விளங்குதா? ஆமா. இத அறிவு பெறுவது. அப்ப கொடுப்பது அடுத்தது ஒரே ஆப்ஷன் அவன் தானே இல்லையாமா? அப்ப அவன் தான் இந்த பாசத்து மூலம் அறிவிச்சதும் அவன் தான். ஓ, அப்போ நாம இந்த கண்ணு இல்லாம இது வரைக்கும் பார்க்கலையே. அப்ப கண்ணு காட்ட முடியாது. அப்ப கண் வழியாக காட்டினவன் யார் அப்படி போன சிந்தை. அப்போ இந்த கண்ணை கருவியா கொண்டு காட்டினவன் அவன் இல்லாடா. அவன் என்னடா பாடுபட்டிருக்கான். ஒரு காப்பின்னு இப்படி குடிக்கோம்னா அதுக்குள்ள எத்தனை கருவி? 96 கருவிகளை இயக்கல காப்பிய குடிக்க வச்சிருக்கான். நாம லேசா மடக்குன்னு குடிச்சிட்டு இருக்கோம். அந்த ஒரு அனுபவத்தை தருவதற்கு பெருமான் எத்தனை கருவிகளை இயக்கி இருக்கிறார். அப்போ அவன் என்ன பாடுபட்டு இருக்கான் இல்லையா? ஆமா. அப்போ அந்த கருவி சிவபெருமான் அவன் அறிவிக்கிறவன், நாம அறிகிறவங்கிறதுனால நாம அவனும் ஒன்னாக இருக்க முடியாது. அந்த சடம் நாம இருக்க முடியாது. அப்போ என்ன அது 2 சொன்னதுனால 3வது தானா தெரிஞ்சிருந்தா இல்லையா? அப்போ அது வழியா உணர்த்துறதும் இவன் தான்.
அப்படின்னு நினைச்சாப்புல என்ன வரும்? கசிவு வந்துருமா இல்லையா? அப்படித்தான். அதனால கசிந்து, அதனால கசிந்து. அப்போ இந்த கட்டு நிலையில இதை வச்சுதான் நினைச்சான். முத்தி நிலையில அவன் உதவுவதை நினைக்கவே இல்லை. எதை நினைக்கிறான்? கட்டு நிலையில பெருமான நாம அறியாம இருக்கும் போது அப்போவும் நமக்கு யாரு அறிவிச்சிருந்தா? ஆஹா, அப்போ கருவாய் கிடந்து இல்லையா, கருவுல கிடக்கும் இல்லையம்மா, அப்பவே நமக்கு அறிவிக்கிறது யாரு? உன் கடலே நினையும். கடல்ங்கிறது அவனுடைய கருணை. நினையும் கருத்துடையேன் இல்லையா? அப்போ உருவாய் தெரிந்து தனுகரணாதிகள் எல்லாம் முழுசா கொடுத்ததுக்கு அப்புறம் உருவாய் தெரிந்து உன் நாமம் பகின்றேன். எப்படி பகின்ற? நானாவ படிச்சேன் உனது அருளா. அங்க போய் இங்க போய் கடைசியில அஞ்சலத்தை சொல்ல வச்சுட்டேன். படிப்படியா என்ன உணர வச்சு சொல்ல வச்சுட்டேன். தருவாய் சிவகை. அஞ்சு ஓதனவனுக்கு என்னமா சொல்றாங்க இல்லையா? அப்பர் சாமி அவர் உணர்வு பூர்வமா சொல்றாரு இல்லையா? ஆமா. அதனால இந்த பாட்டு அப்ப எவ்வளவு ஆழமுடையதா இருக்குன்னு பாருங்க. கண்ட இவை அல்ல நான் என்று கருதி காணா கழிபெறும் நாளன் என்று கருதி அப்படின்னு சொல்லி கசி எதனால வருதுன்னா இதெல்லாம் நிகழ்ந்ததுனால அவன் மேல கசிவு வந்தது. அதனால இவ்வளவு உபகாரம் செய்தவனுக்கு நாம எதாவது செய்யணுமே அப்படின்னு நாம சடங்கா செய்யல, அவன் மேல அன்புனால செய்யறோம் இல்லையா? நாம அவனுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது, நாம நினைக்கத்தான் முடியும். அதான் செய்யறதெல்லாம் அவன். நாம நினைச்சதை எக்ஸிக்யூட் பண்றது யாரு? இந்த லட்சணம் நாம். அதனாலதான் அறம் செய்யன்னு சொல்லல, விரும்பு. அடா எறும்பு விரும்பு இல்லையா? ஏன்னா அந்த விருப்பத்தை கைகூடி வைக்கிறது யாரு? வேண்டுவார் வேண்டுவதே இதுவான் அறம் செய்ய வைப்பான். என்ன பாருங்க, சாதாரண ஒரு ஆட்சி சூடிங்க இல்லையா? அவர் ஆட்சி மாலையை சூடிட்டாரா இல்லையா? வெற்றி மாலையை இல்லையாமா? அரஜய விரும்பு ஆறுவது சிரமம்னு சும்மா அப்படியே வைப்பாகமா சொல்லிட்டு இருந்தா போதும். அங்க சொல்றதுல எவ்வளவு யோசிக்கிறாரு. அது மட்டும்தான் செய்ய முடியும். அதெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறது யாரு? பெருமான் தான். அப்போ நம்ம வழியிலேயே பெருமான் நடத்தி செல்கிறார். முச்சிக்கு எப்படி கூட்டு போறாரு? நம்ம வழியிலேயே. நாம எதை விரும்புறோமோ அந்த வழியிலேயே கொண்டு போறாரு. அதுதான் அந்த வழிக்குதான் என்ன பேரு? என்னம்மா? என்ன பெருவழிதான். அப்படி நாம விரும்பின வழியிலேயே நம்ம கொண்டு போறது அது பெருவழிதான். அதுதான் வஞ்சித்து என் வளை கவர்தல்கிறது. விளங்குதாமா? அதாவது வருத்தமடையாது இலக்கை அடைய செய்யறது. விளையாட்டா பேசிக்கிட்டே இங்க வந்துட்டோம் திகமாலியா. அப்போ நடந்து வந்த களைப்பை அப்படி கொண்டு போறோம். பெருமான நம்ம வழிஞ்சு கரகரன்னு இழுத்துட்டு போனா இப்போ நரகத்துக்கு போறத படிச்சிருக்கீங்களா இல்லையா? கருட புராணம் படிச்சிருக்கா? படிக்கலையா? படிங்க. யா அதுல கொடுவினை செய்யறவங்கள முள்ளும் கல்லும் நிறைஞ்ச வழி வழிய கரகரன்னு இழுத்துட்டு போவான். நடத்தி கொண்டு போக மாட்டான். என்ன செய்வான்? இழுத்துக்கிட்டு போவான். விளங்குதாமா? அது வலிந்து இழுத்துட்டு போறது. துன்ப பாதை போற பாதைய துன்பமயமா இருக்கும். இறைவன் கூட்டிட்டு போறது எப்படி கூட்டிட்டு போறாரு? இன்ப பாதை.
போன வருத்தமே தெரியாது. அதனால இவ்வளவு தூரம் வந்ததே தெரியல. பேசிக்கிட்டே ஊசிய போடுறாங்களா இல்லையா? அப்படி விளங்குதாமா? ஆமா. அப்படி பெருமான் வருத்தம் தெரியாம, அதுதான் அவர் சொல்றாரு, நமக்கு விரும்புறத கொடுக்கறதான் இனிப்பு மருந்துங்கிறது. அதை என்ன சொல்றது? இனிப்பு மருந்தா கொடுத்து நோயை குணப்படுத்தும். கசப்பு மருந்த பெரும்பாலும் இனிப்பு மருந்தா கொடுத்து நோயை குணப்படுத்தும். விளங்குதா? அதனால நாம அந்த அன்பினால பெருமானுக்கு செய்தா அதுதான் தொண்டு. இதை செய்யணும், இதெல்லாம் செய்யணும். காலில் இருந்து பல் தேய்க்கணும், குளிக்கணும் அப்படின்னு விதி. அதனால விதியேன்னு செய்தா அப்படி செஞ்சு தொலைச்சிடக்கூடாது. பல்லு தேய்க்கிறோம், ஆஹா என் பல் அப்படி ஆயிரும் அப்படின்னு நினைச்சுட்டு அடிக்கிறோம். அதெல்லாம் ஒரு சோழிய முடிக்கணும் வரிசையா. கேட்டு செஞ்சுட்டு போதாம்டாமா. அப்படி செய்யாதேங்கிறாரு. அப்படி செய்யாத இல்லையா? அதனாலதான் அவன் விரும்பி உனக்கே ஆட்பட்டு, அடிமையாகிறது கூட விருப்பத்தோட விரும்பி உமக்கே ஆட்பட்டு. விளங்குதா? இந்த மலங்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தது விரும்பி இல்லை. விளங்குதாமா? அது ஏழாமையினால. ஆனா இவருக்கு விரும்பி. அதனாலதான் அந்த கசிவினால் ஏற்பட்ட தொண்டு. பெருமான் இப்படியெல்லாம் எனக்கு செஞ்சிருக்கானே அப்படின்னு அவன் மேல அன்பு பெருகினதுனால இது செய்யறோம், இதையாவது செய்வோம் அப்படின்னு. ஆமா, நாமே விரும்பி, அதான் பூசை. அது பேருதான் பக்தினா. அந்த விருப்பத்தை தான் சொல்றோம் பக்தி. அதுதான் அந்த பக்தி தான் பசி. அந்த பக்தி தான் பசி. விளங்குதா? ஆமா, அந்த பக்திங்கிற பசி எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுக்கு அந்த பூசை ருசி செய்ய செய்ய ஆனந்தம் கூடிட்டே போகும். விளங்குதாமா? அந்த பக்தியை அங்க மைனஸ் பண்ணியாச்சுன்னா சுமை. மணியை பார்த்து பார்த்து பூஜை செய்யுது. இன்னும் 2 அபிஷேகம் செய்வோமா, இதோட நிப்பாட்டிடுவோமா? எல்லாம் யாரு முடிவு பண்ணுதா? காலை முடிவு பண்ணுது இல்லையா? அப்படி செய்ய கூடாது. அப்ப செய்ய செய்ய ஆனந்தம் கூட்டிகிட்டே போகணும். அதனால இங்க அந்த இதுல சொல்றாரு, கசிந்த தொண்டினோடு. கசிந்த தொண்டினோடு. அப்போ கசிந்த தொண்டினோடுன்னா என்ன அர்த்தம்? என்னமா பக்தினால செய்யறோமா? கசிந்த தொண்டினோடுன்னா நாம கசிந்து தொண்டு செய்யறோம், அவன் மேல அன்புனால தொண்டு செய்யறோம். தொண்டினோடும் அப்படிங்கறதுனால இவன் செய்யறது தொண்டு, இவன் செய்யறது. ஆமா, ஏன்னா மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு அப்படின்னா என்ன? அத கட்சிக்காரங்களும் சொல்லணும், அரசியல்காரங்க சொல்றாங்கள மக்கள் தொண்டு, அது தப்பு. மக்களுக்கு செய்யறதெல்லாம் மகேசனுக்கு செய்யறது ஆகாது இல்லையா? ஆமா, அது திருமுறையில வேற சொல்றது. நடமாடும் கோயில் அவங்களுக்கு செஞ்சா வடமாட கோயில் அவனுக்கு ஆயிரும். நடமாடும் கோயிலா இருக்கிறவனுக்கு செய்யணும். இது நடை பிணமுலா. நாமெல்லாம் யாரு நடை பிணங்களுக்கு செஞ்சா பெருமானுக்கு செஞ்சது ஆகுமா? ஆகாது. பராவு சிவன் ஞானிகளுக்கு செஞ்சா
பெருமானுக்கு செஞ்சதாகும். விளங்குதா? அப்போ இங்க அந்த கசிந்த தொண்டினோடு இவன் செய்யறது கசிவினால தொண்டு இல்லையா? அவன் என்ன செய்யறான்? ஏகனாக கலக்கம் உள்ளத்து ஆன்மாவுக்கு அவன் செய்யறது தான் நின்ற கலப்பினால். விளங்குதா? பெருமான் இவனுடைய அறிவுல கலக்கிறான். இவன் தொண்டு செய்ய செய்ய அவன் அறிவுல கலம். அப்போ கசிவினால நாம தொண்டு செய்ய செய்ய அவன் கலக்கிறான்னா என்ன? அவனுடைய தன்மைகள் எல்லாம் நமக்கு வருது. அப்பணைந்த உப்புன்னு சொல்றோமா இல்லையா? அப்போ அந்த உப்பு தன்னுடைய தன்மையெல்லாம் அந்த அப்புக்கு கொடுக்குதா இல்லையா? அப்படி கொடுக்குது. நாம படிப்படியா இந்த ஆன்மாங்கிற இதுல இருந்து மாறி என்ன ஆகுறோம்? அவனா மாறுறோம். விளங்குதா? அதான் அந்த தொண்டினோடும் அப்படிங்கிறது அந்த உண்மை சொல்றாரா இல்லையா? எதோட? கலப்பினோடும் அப்படிங்கிறது. தொண்டினோடும் கலப்பினோடும். விளங்குதா? ஆமா. அப்போ அது ஏகநாதன், அவனோட தன்னை மறந்து ஏகநாதன் அது நிகழுது. தொண்டினோடும் அவன் உளத்து அவன் தான் என்ற கலப்பான். அவன் கலக்கிற ஆன்மா உள்ளத்துலன்னா தன்னுடைய தன்மையை இந்த ஆன்மாவுக்கு கொடுக்கிறான். சிவஞானம் விளங்க செய்யறான். அதனால நாம சோகம் என பாவிக்கவும் செய்கிறோம். அவன் தான் நாம்னு ஒரு பொருளே இல்லை. என்னுடைய அறிவு செயல் எல்லாம் யாருடையது? பெருமானுடையது. என் அறிவை விளக்குறவன் யார்? இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு இப்போ இவன் சொல்றான். இப்போ பாரதத்தை பாருங்களேன். பாரதத்தை பார்த்தீங்கன்னா என்ன? பாரதத்துல அர்ஜுனன் யார் அப்படின்னு கேட்டா அவனுக்கு ஐடென்டிட்டி. நீ யாருன்னா என்ன சொல்றான்? நான் அர்ஜுனன் அப்படி சொல்ல மாட்டான், சொல்லக்கூடாது. துரோண சிஷ்யர் என்ன சொல்றாரு? ஏன்? ஒரு பொருள் என்பது மேட்டர்னா எனர்ஜி இல்லையா? அறிவு. பொருள்ங்கிறது அறிவு தானே, அதான் எனர்ஜி இல்லையா? என்னுடைய அறிவெல்லாம் அவருடையது, எனக்குன்னு ஒரு அறிவு இல்லை. அதனால அவர்தான் நான், அவர்தான் நான் அப்படின்னு குருவை சொல்றானா இல்லையா? அதான் தந்தை அறிவு மகன் அறிவுங்கிறது. ஞானத்தந்தை. நான் செய்வதெல்லாம் அவர் கொடுத்த பிச்சை தான், என்னுடையது எதுவுமே இல்லைங்கிறது. விளங்குதாமா? ஆமா, விளங்குதா? அதனால இங்க என்ன செய்யறான் அப்படின்னா, என்னுடைய அறிவெல்லாம் யாருடையது? பெருமானுடையது. அவன் தானே அறிவை விளக்குறான். ஆமா. என்னுடைய செயலெல்லாம் யாருடையது? பெருமானுடையது. இப்படி ஒரு பொருள்னா அறிவும் தொழிலும் உடையதுதான் பொருள் இல்லையா? ரெண்டுமே யாருடையது? பெருமானுடையது. அதனால நான் ஒரு முதலே இல்லை, நான் ஒரு தனி முதலே, எல்லாம் அவன் என்று அப்படி அடங்குறதுக்கு பேர் தான் ஏகநாதன். அப்பதான் அவனுடைய தன்மை நமக்கு வரும். அதனால சோகம் என பாவிக்க, அவனே நான் என்று பாவிக்க. தோன்றுவன் வேறு, அவன் ஆன்மாவாகவே தோன்றுவன் வேறு. அப்போ இங்க தோன்றுவன் வேறு என்று அப்படின்னு சொல்லும் போது யார சொல்லணும்? எப்படி சொல்லணும்? தோன்றுவன் வேறு என்றா இந்த ஆன்மா சிவமே ஆகிருக்கணும். என்ன சொல்லணும்? ஆன்மா சிவமாய் ஆகி. வேறு என்றா இவன் சிவமாகவே மாறிவிடும். எதை பாவிக்கிறானோ அந்த பொருளாகவே மாறிடுவான். சிவம் ஆன்மாவாய் நிற்கிறதுங்கிறது கட்டு நிலை, ஆன்மா சிவமா நிற்கிறதுங்கிறது முற்று நிலை.
விளங்குதா? சரியா? அதனால வேறின்றி அப்படின்னா என்ன? சிவமாயாய். ஆன்மா சிவமாயாய். சிவத்தின் வேறு இன்றி சிவமாகவே ஆயிரும். அவன் நான்னா நான் அவன் ஆகிறேன். ஆகுவது அவன் தானே. அதனால வேறு இன்றினான சிவமாகவே. அப்போ சிவன் வேறு நான் வேறுன்னு அந்த பேத உணர்வு போய் அவனாகவே நிற்கிறது. அபேத உணர்வு. என்ன உணர்வு? அபேத உணர்வு. வேறுகின்ற அப்படி அவனோட நாம இப்படி ஏகனாதல் அப்படின்னா அறிவினால ஏகனாயிட்டா என்ன ஆகும்? அவனோடு சேர சேர சிகாரத்தோடு வகாரம் சேருது. சிகாரத்தோடு வகாரம் சேர சேர அந்த யகாரம் சேருது. யகாரத்துல பற்றி நின்ற மகாரம் முதல்ல விண்டு முதல்ல என்ன செய்யுது? அப்போ அந்த மகாரம் யகாரத்தை மகாரமாக்கி நின்னுது. எப்படி நின்னுது? யகாரத்தை மகாரமாக்கி நின்றது. ஆணவத்தோடு அத்துவிதமானது போல் எங்க படிச்சீங்க? சிவபிரகாசம் வந்ததா இல்லையா? அதனால அந்த ஆணவத்தோடு கூடிய ஆணவமாகவே நின்ற நாம் அதை சேர்ந்த கேவலத்துல அதாகவே நிற்போம் இல்லையா? அது விண்டு. விண்டுன்னா என்ன? விண்டுங்கிறது அதற்கு வேறாகி, அதற்கு வேறாகி. அப்போ அந்த ஆணவத்தை நமக்கு வேறு என்று உணர்ந்து அகல அதிலிருந்து ஆமா பிரியுதல். வெண்டு அப்படின்னா உணர்தல் இல்லையா? அகல்தல்ங்கிறது பொருளாலே நீங்கிறது, உணர்வுனால நீங்கிறது. விளங்குதா? ஆமா, வெண்டு அகலும். அது படிமுறை. முதல்ல விண்டு அப்புறம் அகலும். அப்போ முதல்ல விண்டுங்கிறது அதனுடைய சக்தி படிப்படியா குறையுது. அப்புறம் அகலுங்கிறது முற்றில் நீங்கிறது. அத எப்படி சொல்றோம்? அந்தர் பாபிதம் அந்தர் கதம் சொல்றோமா இல்லையா? அப்படி அகலும். மலங்கள் எல்லாம் 3 மலங்களும் ஆணவ மலம் மட்டும் இல்ல, அதோடு சேர்ந்த மற்ற 2 மலங்களும் சேர்ந்து எல்லாம் அலங்கள் எல்லாம். அது கருட தியானத்தில் விடம்பொழியும். அது போல இது ஓமை. கருட தியானம் பண்ண பண்ண அவன் எதை பண்ணதான்? அந்த மாந்திரிக கருடனை பாவிக்கிறான். அந்த மந்திரத்துக்கு அதிதெய்வத்தை பாய்க்கிறான் இல்லையா? பாவிச்சா அந்த தெய்வீக கருடன் இருக்கா இல்லையா? அது அருள் செய்யாது. சிவபெருமான் அருள் செய்ய மாட்டாரு. சிவத்தை பாவிச்சாலும் அவர் சக்தியை தான் அனுப்புவார். என்ன செய்வாரு? சக்தியை தான். அதனால அது நமக்கு அருள் செய்யும். ஆன்மீக கருடன். அவ ஞானத்தை கொடுப்பான். விளங்குதா? அதனால விடம் ஒழியும். அது போல விடம் ஒழியும். அது போலன்னா எது போல? கருட தியானத்துல அந்த பாம்பினுடைய விடம், அந்த பாம்பு விஷம் கடிச்சவனிலிருந்து நீங்குவது போல ஆணவ மலம் இவனை விட்டு நீங்கும். அதனால அவன் விமலதையும் அடையும். அந்த பெருமானை போல அவன் விமலம். அவன் யாரு? விமலன். அவன் விமலதையும் அந்த விமலன் தன்மையையும், விமலதையும் விமலுடைய தன்மத்தை அவனை போல மலம் பற்றான் இல்லையா? அவனை மலம் பற்றவே முடியாது. அதுபோல இவனையும் பற்ற முடியாது நிற்பன். விமலதையும் அடையும். பண்டை மறைகளும் இல்லையா? இதெல்லாம் குரு சொல்றது மட்டும் இல்ல, இத மறைகளும் சொல்லு. நான் அது ஆனேன் என்ற மகா வாக்கியங்களும் பாவிக்க சொல்லுவது இந்த பாவகத்தை தான். இந்த சிவகம் பாவனை இதைத்தான் செய்ய சொல்லிருக்குது. அதனால
இதில் சுட்டி உணர்வதனை சுட்டி அசத்தன சட்ட இணர்வுள்ளது சத்தேகான் சுத்தி அறிந்தனி சத்தலை உண்மையை தெய்வமாய் உணர்ந்தால் பொய் விட்டு போகும் நாடாடியா. அதுதான் பின்னால சொல்றது கருட தியானத்தால விட முடியும். அது போல அப்போ இதெல்லாம் இது நடக்கிறதுக்கு தான் அஞ்செழுத்தால் ஆன்மாவே அதனுடைய பரிசுன்னு சொல்றதுதான் இந்த பாட்டு. விளங்குதா? இதெல்லாம் உணர்ந்து அஞ்செழுத்து ஓதி ஓதி நாம் அந்த பாசம்தான் என்னது காட்டம். பாசம்தான் காட்டம். அந்த அஞ்செழுத்து ஓதுறது தான் அங்கி இல்லையா? அந்த தீ அதுல பட்டு அந்த விறகு கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு எரிஞ்சு என்ன ஆகுது? தீயா மாறுதா இல்லையா? விளங்குதா? அப்ப இந்த விறகே இல்லாம ஆயுதா இல்லையா? அது போல அப்போ அரனுடைய பரிசு நாம் அவனுக்கு அடிங்கை ஆயுதம் அஞ்செழுத்தால் அமைந்தமையும் அறிந்துட்டு. இப்படி அஞ்செழுத்து ஓதுறதுல நாம முதல்ல இறைவனுடைய அடிமையாகிறோம். அடிமையாகிறதுனால என்ன ஆகுது? நம்மகிட்ட பட்டிருந்த மலமெல்லாம் நீங்குது. அப்புறம் அரண் உருவும் அஞ்செழுத்தால் அரண் உரு அஞ்செழுத்தால் அமைந்தமையை அறிஞ்சிட்டு. அப்ப இந்த அஞ்செழுத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லிக்கிட்டே இருந்தா அரண் உருவும் அஞ்செழுத்து. உருவும் அப்படின்னா என்ன? ஆன்மாவை அரணுடைய பரிசு மட்டுமில்ல, அடிமை மட்டுமில்ல இல்லையா? அடிமை உணர்வு. பூசிக்கப்படுற பொருள் எது? பெருமான். அதான் உரு. அரண் உருவும். அது என்ன உரு? கருணைய உருவமாகி அஞ்செழுத்து. விளங்குதா? ஆன்மா அடிமை உணர்வு எதனால வந்தது? அஞ்செழுத்தால இல்லையா? எதனால வந்தது? எதனால நீங்க ஆன்மா அஞ்செழுத்தா மாறுனீங்க? அடிமை உணர்வாக. அரணுடைய அடிமைன்னு எப்படி உணர்ந்தீங்க? இல்லம்மா, 3ஆம் நூற்பாவுல 3ஆம் நூற்பா முதல் அதிகரணம் 3வது அதிகரணம் 2 அதிகரணம் என்ன சொல்லி இருக்குது? முதல் நூல்ல என்னமா சொல்லி இருக்குது? இன்னைக்கே முடிச்சுட்டு இருக்கியா? நான் என்ன தூக்கல. அதெல்லாம் அவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்து பேசாம இருக்கேன் அப்படின்னாங்க. அன்று அன்று என அணைத்து விட்டு அஞ்செழுத்தாய் நின்ற ஒன்று உள்ளது இல்லையா? அது நீங்கிறாரா இல்லையா? அப்போ அந்த முதல் பாட்டை என்ன சொல்றாரு? ஏன் முதல் பாட்டை என்ன சொல்றாரு? ஏமா ஒவ்வொரு கருவியா இல்லையா? இது அறிவு, இதுக்கு கண்ணுக்கு அறிவு இல்ல, மூக்குக்கு அறிவு இல்ல, காதுக்கு அறிவு இல்ல. இது சாடாம கழிச்சுட்டே வரோம் இல்லையா? அப்படி கழிச்சு வந்தா மிச்சம் இருக்கிற பொருள் அதுதான் அறிவு பொருள். இப்படி கழிச்ச பொருள் தான் எது கழிச்சதோ அறிஞ்ச பொருள் தானே கழிக்கும். அது யாருன்னா அது நீ தானே. இப்படி கழிச்சது யாரு? ஆன்மா தானே இல்லையா? அது நீ இல்லையா? அப்படித்தானம்மா. அஞ்செழுத்தாய் என்ற ஒன்றுன்னு இப்ப எதை சொல்றாரு? ஆன்மாவை சொல்றாரு. ஆன்மாவை அததானே இங்க சொல்றாரு. ஆன்மாவை அஞ்செழுத்துங்கிறாங்க இல்லையாமா? ஆமா. அப்போ 3வது பாட்டுல என்ன சொல்றாரு? என்னமா சொல்றாரு? ஒன்றறிந்தது ஒன்று அறியாதாகி உடல் மண்ணி அன்றும் புலனாவ அஞ்சலத்தை ஒன்று அறிவது உலகை ஆகில் அதினி இல்லையா? தனித்தனி கண்டு உள்ளவர்கள்
ஒன்றல்ல ஓர்ன்னு சொல்றாரா இல்லையா? அங்க என்ன சொல்றாரு? கருவிகளை அஞ்செழுத்துங்கிறாரு. பாசத்தை குறிக்குது அங்க ஆன்மா. அங்க ஆன்மாவை அஞ்செழுத்துங்கிறாரு, இங்க கருவிகளை அஞ்செழுத்துங்கிறார், பாசத்தை அஞ்செழுத்து. ஏன் அப்படி சொல்றாரு? அஞ்செழுத்துனால அறிவு விளங்குகிற ஆன்மாவே அஞ்செழுத்துனாரு. நாம அஞ்செழுத்து இல்ல, நமக்கு அறிவு எப்படி விளங்குது? அஞ்செழுத்தால அறிவு. அஞ்செழுத்தால விளங்குது. விளங்குதாமா? நமக்கு அறிவே அஞ்செழுத்தாலதான் விளங்குது. விளங்குதா? அப்ப அஞ்செழுத்தால அறிவு விளக்கம் பெறுகிற ஆன்மாவை என்ன சொல்லிட்டாரு? அஞ்செழுத்து. விளங்குதா? ஆமா. அதே மாதிரி கருவிகளை அஞ்செழுத்துக்காரர். ஏன்? ஆமா, அத அகர உகரம் அகங்காரம் புத்தி மகாரம் மனம் பகாதிபற்றை நாதம் உளவடிவாம் நாடில் பிரணவமாம் போதம் கடற்சிறையே போன்றுன்னு சொல்லி சொல்றாரா இல்லையா? ஆமா. இந்த கருவிகள்லாம் அஞ்செழுத்தால் இயக்கப்பட்டு நமக்கு அறிவை தருது. விளங்குதாமா? நமக்கு அஞ்செழுத்தால் அறிவு வழங்குறதுனால ஆன்மாவை அஞ்செழுத்துன்னு சொன்னோம் இல்லையா? கட்டு நிலையில இறைவன் இந்த கருவி மூலம் அஞ்செழுத்தை கொண்டு இந்த கருவிகளை இயக்கி கருவி மூலம் நமக்கு அறிவை விளக்குறான். அதனால அந்த கருவியையும் என்ன சொல்றோம்? அஞ்செழுத்தால் இயக்கப்படுற கருவியையும் அஞ்செழுத்துங்க. அஞ்செழுத்தினால் அறிவு பெற ஆன்மாவையும் அஞ்செழுத்துங்கிறோம். அப்போ அஞ்செழுத்து உள்ளபடி யாரு? சிவம் இல்லையா? அப்போ இந்த ஆன்மாவும் இந்த கருவிகள் பாசமும் அஞ்செழுத்தா நிக்குது இல்லையா? இதே அஞ்செழுத்துன்னு சொல்றோமா இல்லையா? அஞ்செழுத்து மூலம் விளக்குறதுனால அது அஞ்செழுத்துங்கிறோம் இல்லையா? நமக்கு அஞ்செழுத்தால அறிவு விளங்குறதுனால நம்மையும் அஞ்செழுத்து. அப்போ அஞ்செழுத்துங்கிறது சிவம் தான் இல்லையா? அப்போ சிவம் தான் அவனுக்கு இந்த பசுவும் பாசமும் எப்படி நிக்குது? உடம்பு போல நிக்குது. பசுவும் பாசமும் அவன் உயிர் போல நிக்கிறான். உலகிற்கு உயிராயினாயும் பெருமான் இல்லையா? சொல்றாரா இல்லையா? ஆமா, பள்ளி எழுச்சி இல்லையா? ஆமா. அதே போல கோயில் திருப்பதியத்தில் என்ன சொல்றாரு? எல்லா உயிர்களுக்கும் உயிரே, எல்லா உயிர்களுக்கும் உயிரே சொல்றாரா இல்லையா? அப்போ ரெண்டுமே உடல், பாசமும் உடல், பசு அவன் உயிர். விளங்குதா? அப்போ அவனுக்குள்ள ரெண்டுமே அடங்கியிருக்கு. உறுப்புகள் எல்லாம் உடல்ல அடங்கி இருப்பது போல இதையெல்லாம் அவனுக்குள்ள அடங்கியிருக்கு. அதான் உரு. அப்போ அஞ்செழுத்துக்குள்ள பாசமும் பசுவும் எப்படி நிக்குது? அடங்கி நிக்குது. விளங்குதாமா? சிவய நம அப்படின்னா சிவங்கிறது பதி, ஏங்கிறது ஆன்மா, நாமங்கிறது பாசம். இந்த அஞ்செழுத்து அதுக்குள்ள அடங்கியிருந்தா இல்லையா? அதான் ஒரு இல்லையா? எனவே இறைவன் இந்த உலகுக்கும் உயிர்களுக்கும் உயிர் போல நிற்கிறான். அவனாலதான் அது இயங்குது, அது வாழுது, நாம இயங்குறோம், நாம வாழ்றோம். விளங்குதா? அதான் அந்த அரண் உருவும் அஞ்செழுத்தால் அமைந்தவையும் அறிந்துட்டு. விளங்குதா? எனவே இதையெல்லாம் உணர்ந்து நம்ம முன்னால இருக்கிற சிவபெருமானுக்குள்ள நாமும் அவனுக்குள்ள நாமும் நமக்குள்ள உலகம் இருக்குது. அப்படி பார்க்கணும். விளங்குதா? அது சிவஞான சித்தியார்ல சூரியகாந்த கல்லிடத்தே 8ஆம் நூற்பா செய்ய சுடர் தோன்றியிட சோதி தோன்றிடுமா போல. விளங்குதா? சூரியகாந்த கல்லுல ஏமா சூரியகாந்த கல்லுல என்ன இருக்குது? சொல்லுங்க. சூரிய காந்தம் இருக்கு. காந்தம்னா என்னது? நெருப்பு இல்லையா? அந்த நெருப்பு வெளியே வருதா? வராது. நெருப்பு அது உள்ளேதான் இருக்கும். சூரியன் வந்தாதான் வரும்.
அது போல நம்மகிட்ட இருக்கிற காந்தம்ங்கிறது நம்முடைய அறிவு. அது வெளிப்படாது. யாரால வெளிப்படுத்தப்படும்? சிவபெருமான் குருவாய் வந்து வெளிப்படுத்தணும். விளங்குதா? அதத்தான் திருமுறர் சொல்றாரு, சூரியகாந்தமும் சூழ்பஞ்சும் போலவே. சூரியகாந்தமும் சூழ்பஞ்சு எது? பாசம். பஞ்சு என்ன செஞ்சது? ஏமா பஞ்சு என்ன செஞ்சது? பஞ்சு அந்த சூரியகாந்தத்தை மூடி அதன் ஒளி தோன்றாதவாறு மறைத்தது. அந்த காந்த கல்லுடைய ஒளி தோன்றாதவாறு மறைத்தது. அதுபோல பாசம் நம்ம அறிவு வெளிப்படாது தடை செய்து மறைத்தது. நாம அந்த பஞ்சை நீக்க முடியல, சூரியகாந்தத்தால அதை நீக்க முடியல. சூரியன் வந்தா, சூரியன் வந்துட்டான். சூரியன் வந்தான்னா குருநாதர் ஞான குரு வந்தா, சிவபெருமான் ஞான குருவா வந்துட்டான். அந்த கதிர் இது மேல பட்டான். கதிர் என்னது? உபதேசம். அந்த உபதேசத்தை இவன் கேட்டா என்ன செய்யுது? அந்த கல்லு மேல சூரியனுடைய ஒளி பட்ட உடனே அது சூடேறி என்ன செய்யுது? பஞ்சபுரம் எரிச்சிருதா இல்லையா? ஆமா, பஞ்சத்தான் எரிக்கல, சூரியகாந்தத்தை கொண்டு எரித்தது, சூரியனுடைய ஒளியை கொண்டு எரித்தது. அப்ப சிவஞானத்தை கொண்டு பாசஞானத்தை நீக்கிது, பஞ்சத்தை நீக்கி. அப்ப பஞ்சு இருந்த இடம் தெரியாம எல்லாம் முழுசு கறி போயிடுதா இல்லையா? அதான் முக்தி நிலை. அப்போ ஆரியனாம் ஆதான் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும், சூரியனாம் சிவனும் தோன்றும் தானும் தோன்றும். சிவபெருமான் தோன்றுவாரு, அவருக்குள்ள நாம தோன்றுவோம், சொல் உலகெல்லாம் தன் உள்ளே தோன்றும். இப்படி சிவத்துக்குள்ள நாம் நமக்குள்ள பாசம்னு அப்படி நிக்கிறது தான் அரண் உரு. இதுதான் என்னது? அரண் உரு. அடையப்பா பாரு, இந்த ஒரு சொல்லுதே எவ்வளவு சொல்லியிருக்கிறார். அரண் உருவும் அஞ்சலத்தை சொல்ல சொல்லதான் இந்த உணர்வே வரும். விளங்குதாமா? இப்பதான் விளங்கும். ஓஹோ, நாம தனியா நிக்கல, எதுக்குள்ள நிக்கிறோம்? பெருமான் திருவடிக்கீழ தான் இருக்கிறோம். பாசம் நமக்கு கீழ்பட்டது, பாசம் நம்ம விட சடம் கீழ்பட்டது. நாம அதன் உதவிய நாடக்கூடாது. நம்மால் அடக்கப்பட வேண்டியது பாசம், நாம அடங்க வேண்டியது சிவத்துக்கு என்று உணரணும். இதுதான் ஞானம். விளங்குதா? நாம இதுவரைக்கும் எப்படி இருந்தோம்? பாசத்துக்கு அடங்கிருந்தோம், அடக்க வேண்டியதுக்கு அடங்கிருந்தோம். அதான் சரி, அதான் துன்ப காரணம். விளங்குதா? இந்த உணர்வெல்லாம் எப்படி வந்ததான்? அஞ்செழுத்த போத, அஞ்செழுத்தால். ஆமா, ஆன்மாவை அரணுடைய பரிசும் அரண் உருவும் அஞ்செழுத்தால் அமைந்தமையும் அறிந்துட்டு. அப்ப இந்த அஞ்செழுத்து ஓதுறதுங்கிறது என்னது? என்னடா? இந்த அஞ்செழுத்து ஓதுறதுங்கிறது பூசை. அஞ்செழுத்து ஓதுறதுங்கிறது என்னது? பூசை. அது பூதி சாதனம். அது என்னது? ஒரு சாதனம். அப்ப பூசை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? சதாகால பூசையாய். அது தாய்மானவர் சொல்றாரா இல்லையா? இது ஒரு கால் பூசையில சதாகால பூசையாய், 6 கால பூசை. 6 காலம்னா என்னமா? ஆறு காலம்னா ஒரு நாள 6 பொழுதா பிடிக்கிறோம், 4 நாள் பண்ணி. அப்போ சதாகால ரவுண்ட் தி கிளாக். 6 காலம்னானது ரவுண்ட் தி கிளாக், எப்போதும் பூசை தான்.
விளக்குதாமா? அப்போ நீங்க எப்ப பூசன்னா எப்ப ஆனாலும் அந்த அஞ்செழுத்தை சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க. நாக்கும் அஞ்செழுத்தும் நாப்பிணையாவது, நாப்பிணையாவது நமச்சிவாய, அதுதான். நாவும் நமச்சிவாயும் பிரியவே மாட்டோம். விளங்குதா? அப்போ நாக்கு என்ன சொல்லிக்கிட்டே இருக்குது? அஞ்செழுத்தை ஓதிக்கிட்டே இருக்குது இல்லையா? அப்போ பாசம் என்னது? நீர் பாசி போல அகன்று நிக்குது. ஏன்? அந்த நமச்சிவாய் இங்க கல் விழுந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த பாசி அகன்றுச்சு. இதை நிப்பாட்டுனா வந்துருது. அதனால அது வராத மாதிரி அஞ்செழுத்தை என்ன சொல்லிட்டு இருக்கோம்? சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால அது பக்கத்துக்கு வர்றதுக்கு வழி இல்லாம தூரமா நிக்குது. விளங்குதா? அதனால அஞ்செழுத்தால் ஆன்மாவை அரனுடைய பரிசும் அரண் உருவும் அஞ்செழுத்தால் அமைந்தமையும் அறிஞ்சிட்டு. இப்ப அரணுக்குன்னு உருவு, அவனுக்கு உருவம் எல்லாம் கிடையாது. பெருமானுக்கு உருவம் என்னது? ஞானம்தான் ஸ்வரூபம். அந்த ஞானம் என்ன செய்யுது? பசுபையும் பாசத்தையும் செலுத்துகிற ஞானம். அதனால அதை என்ன சொல்றோம்? உயிருங்கிறோம். உடம்பை செலுத்துவது உயிர் இல்லையா? இப்போ பசுவும் பாசமும் இறைவனால செலுத்தப்படுவதனால நாம அதுக்கு அவனுக்கு செலுத்தப்படுவத உடம்புங்கிறோம், செலுத்துவத உயிருங்கிறோம். அப்ப ரெண்டும் அவனுக்கு உடம்பு. விளக்குதா? அட்டமூர்த்தத்துல வருதாலியா ரெண்டும்? அதுதான். அதனால அரண் உருவும் அஞ்செழுத்தால் அமைந்தமையும் அறிந்துட்டு இதெல்லாம் உணரணும். இதெல்லாம் உணர்ந்து அஞ்செழுத்தால் அங்க கரநியாசம் பண்ணி, அஞ்செழுத்தால் என்ன செய்யணும்? அங்க கரநியாசங்கள். அப்போ இந்த அஞ்செழுத்தால அங்க நியாசம் பண்ணணும், கரநியாசம் பண்ணணும். அங்க நியாசம்னா என்னது? ஏன் அங்க நியாசம்னா என்ன யோசிச்சு பாக்கியா? அங்க நியாசம்னா என்னத்தை சொல்லலாம்? சொல்லுடா. ஞான பூஜையில அறிவுதான் அங்கன்னு சொல்லிருக்கீங்க. அங்க கரநியாசம் நீங்க அங்க கரநியாசம்னா என்ன? அதை சொல்லுங்க. ஏன் அங்கநாசி கரநியாசம் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? எப்ப பண்ணுவியா? எப்பமாவது பண்ணுவீடா? அருளே சரீரமாக பாவித்தல் தானையா அங்க கரநியாசம். என்னடா? பூஜையில அருளே சரீரமாக பாவித்தல் அங்க கரநியாசம். நீங்க ஞான பூஜையா செய்றீங்க. நீங்க செய்யற பூஜை சொல்லி தேகமா பதிக்கணும். நீங்க என்ன செய்யணும் முதல்ல சொல்லி. தேகமா நீங்க செய்யாததை சொல்லிட்டு இருக்காரு. நீங்க செய்யறத சொல்லு. சொல்லுடா. ஒன்னேதான் என்னையா துன்பப்படுத்துவியோ? என்னடா நீ எப்படி சொல்றன்னு பாக்கணும்னு தான் சொல்லுதேன். அங்கநியாசம் கரநியாசம் எப்படி செய்வீங்க? சொல்லு. ஒன்னேதான் எப்படி பண்றோம்? அனுஷ்டானத்துல செய்வீல, அத சொல்லு. அனுஷ்டானமே செய்ய மாட்டியா? செய்ய மாட்டியா?
அதெல்லாம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சா? ம். அஞ்சலி தேகமா வித்யா தேகமா பாவித்தல். ஞாசம்னா என்னது? பதித்தல். என்னமா? பதித்தல். பதித்தல் இல்லையா? என்னத பதிக்கிறது? பெருமானோட அருளை, அருள் சக்தியை பதித்தல். அப்படித்தானையா? சொல்லு, எதை பதிக்கிறோம்? எதம்மா பதிக்கிறோம்? எங்க பதிக்கிறோம்? எதை பதிக்கிறோம்? ஏமா நீ சங்கரியாச வித்யா கரணியா தேகமாக பதிக்கிறோம். என்னம்மா? வித்யா தேகமாக பதிக்கிறோம். எதை பதிக்கிறோம்? பெருமானோட அந்த சக்தி, அந்த மந்திரத்தை, அந்த மந்திரத்தை தான் பதிக்கிறோம். சங்கீதா மந்திரத்தை. அதாவது அங்கம்னா எங்கெல்லாம்? முத்திரைகள் மூலமா மந்திரங்களை சொல்லி அந்தந்த இதுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி அதிதெய்வத்தை அந்தந்த இடங்கள்ல பதிக்கிறோம் இல்லையா? அப்போ அங்கத்துல எங்க பதிக்கிறோம்? கரத்துல எங்க பதிக்கிறோம்? அது அங்கத்தையும் கரத்தையும் பூசைக்குரிய அங்கங்கள். இதெல்லாம் என்னது? பூசைக்குரிய அங்கங்கள். அதை சுத்தி செய்யற, ரெண்டும் சுத்தி செய்யறது பேர் தானது சோதனை. கர சோதனை, அங்க, அதுதான் அங்க ஞாசம். இது ஞாசம் பண்ணதுனால என்ன செய்யறோம்? சுத்தி செய்யறோம். அப்போ இந்த கையினால நாம செய்யற பாவங்கள், உடம்புனால நாம செய்யற பாவங்கள், இதெல்லாம் நீக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த பசுகரணங்களாகிய கையெல்லாம் சிவகரணங்களாகும் பொருட்டு அங்கமாலை, திரு அங்கமாலை அப்படின்னு என்ன? ஆமா, இதேதான். வசுகரணங்களை சிவகரணங்களாக மாற்று இல்லையா? ஆமா, இதெல்லாம் அந்த அஸ்ராயப்பட் என்ன சொல்றது? அஸ்ராயப்பட்டு என்று. அதுல வலது கரத்தால் இடது கரத்தை, அது அங்கை. அங்கைனானது இது என்னது? உள்ளங்கை தான் அங்கை இல்லையா? அதுல அப்படி பதிக்கிறது. இத நாம அறிவா, இந்த கைய நம்ம அறிவா எழுதி கொண்டு இந்த பெருவரலை கொண்டு போய் வச்சாச்சுன்னா அர்த்தம் எல்லாத்தையும் போய் வச்சுட்டு கடைசியில் போய் வைக்கமா இல்லையா? அது வித்யாதேகம் படைத்தல். ஞானமே நமக்கு சரீரமா ஆக்கிக்கொள்வது. அது சிவனுடைய, இது சிவகலை. அது உச்சிய, அது அவனுடைய அறிவா நம்ம அறிவு மத்தியில அவன் விளக்குமாறு செய்வது அப்படிங்கிறத அப்படி பாவிக்கிறோம். அப்புறம் இந்த உடம்ப 5 கலைகளாக பாவித்துக் கொண்டு விலகுதா முட்டு வரைக்கு 5 பிரிச்சுக்கிட்டு அத பூரா சுத்தி செய்து அங்க இதை நியாசம் பண்ணி, அங்கத்தை நியாசம் பண்ணி அந்த சாண முத்திரை கொண்ட சிவ அஸ்திராயன். சிவ அஸ்திரம் என்னது? சிவாஸ்திரம் என்னதுமா? சிவாஸ்திரம்னா என்ன?
பாசுபத அஸ்திரம். அதான் அஸ்திராயத்தம். அஸ்திரம்னா பாசுபத அஸ்திரம். அது பாதத்தில இருந்து சிரசு வரை துடைத்து. அப்போ அந்த அந்த பாசுபதம்ங்கிற அக்னியினால தகிக்கப்பட்டதாக பாவித்து நமஸ்காரம் செய்யாத அவனுடைய சக்தி பதிவதாக ஓம் காம் சக்தியே வௌஷட் சொல்றமா இல்லையா, சிவசக்தி வதியட்டும் அப்படின்னு புருவ நடுவுக்கு நேராக அஞ்சலி செய்யும். அங்க இருக்கிற அமிர்தத்தை கொண்டு சரீரம் சுத்தி கொண்ட இங்கிருந்து சுத்தி செய்யறதா சரீர சுத்தி அப்படின்னு. அதனால அந்த கைகள் உடம்பு ரெண்டையும் எப்படி மாத்திக்கிடுது? ஆமா, மாத்தி. அதனால இங்க அஞ்செழுத்தால் அங்ககர ஞாசம் பண்ணி அஞ்செழுத்தால எப்படி செய்வீங்க நீங்க? அது வேற மந்திரம் எல்லாம் சொல்றீங்க, சம்ஹிதா மந்திரத்தை சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, சம்ஹிதா மந்திரத்தை சொல்றீங்க. இதை எப்படி அஞ்செழுத்தா சொல்றது? எப்படிமா சொல்றது? என்னமா சொல்றதா? அதுக்குள்ள மந்திரம் வேற, அதுக்குள்ள மந்திரமே வேற. நீங்க சம்ஹிதா மந்திரத்துல தான் சொல்றோம். அஞ்செழுத்தை சொல்றதுங்கிறது அது சங்கார முறையில செய்யறவங்களுக்கு புரியாது. நீங்கெல்லாம் எப்படி செய்வீங்க? ஏன்னா 5 முறை இருக்குது, 5 முறை இருக்குது ஞாசம் பண்றது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுது இல்லையா? சிருஷ்டி முறை, திதி முறை, சங்கார முறை, திரோத முறை இல்லையா? அப்போ அனுக்கிரகா முறைன்னு அது யாரு எந்த முறையில செய்யணுமோ அந்த முறையில அவரவர்கள் செய்யணும். இதெல்லாம் யார் சொல்றது? நீங்களா செய்யறது இல்லை, குரு சொல்றது. குரு உங்களுக்காக சொல்றது, இந்த முறையில நீங்க செய்யுங்க. அவங்க உங்க தகுதிக்கு தகுந்தா போல அந்தந்த முறையில செய்யணும். நான் இதை வச்சுக்கிட்டு நான் அதை செய்வோம்னு அப்படி செய்யக்கூடாது. அதனால இந்த அஞ்செழுத்தை சொல்லி செய்யக்கூடிய அந்த பக்குவம் உடையவர்கள் அதுல செய்வாங்க. விளங்குதா? ஆமா, எல்லாரும் அதை எப்படி செய்ய முடியாது. யாரு எந்த முறையில தீட்சை வாங்க உங்களுக்கு என்ன சொல்லி இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல தான் செய்வாங்க. அதனால இங்க அஞ்செழுத்தாளங்கிறது முதல்ல ஓம் அப்படின்னு அந்த பிரணவத்தை சொல்லி அவங்கெல்லாம் சபீஜ முறையில தீட்சை வாங்கிக்கணும். ஓம் அங்குஷ்டாபியாம நமக 2 புள்ளி போடுறாங்களா, அது உபசர்ப்பம்ங்கிறது. 2 புள்ளி வைக்கிறது இல்லையா? அது அங்குஷ்டாபியாம நமக. ஓம் தர்ஜனீபியாய நமக. அப்போ ஓம்னு சொல்லி அங்கிஷ்டாபியாம நமகணும். அப்புறம் ஓம் நம் தர்ஜனீபியாய நமக. நம்ங்கிறது ஓம் மம் மத்தியமாபியாம நமக. ஓம் சிங் அனாமிகாபியாம நமக. ஓம் வாம் கனிஷ்டிகாபியாம நமக. ஓம் யம் கலதர விருஷ்டாபியாம் நமக. ஓம் ஹிருதயாய நமக. ஓம் நம் சிரசே நம ஸ்வாஹா. ஓம் மம் சிகாய பௌஷத். ஓம் சிம் கவசாயகும். ஓம் வாம் நேத்ராய பௌஷத்.
ஓம் யம் அஸ்திராயப்பட் என்று இப்படி கரணியாசம் அங்கனியாசத்தை பண்ணணும். தெரிஞ்சுதா? அது பெருமானுக்கு தானே இப்படி பண்ணுவோம், ஆ? பெருமானுக்கு தானே பண்ணுவோம், அது நம்ம மேல செய்யணும். ஏன் அங்ககரணியாசி பெருமானுக்கா பண்றியோ? உங்களுக்கு ஆச்சு பெருமானுக்கு அங்ககரணியாசம் இல்லையா? நமக்கு தான் செய்யும். நம்ம அங்கங்களையும் கரங்களையும் தான் சுத்தம் பண்றது. அது இந்த பஞ்சாக்கரத்தை சொல்லி செய்யறது இதுதான். ஓம் நம் மம் சிம் வருதா இல்லையா? யம்னு ஒவ்வொரு அச்சரம் ஒவ்வொரு இதுல வருதா இல்லையா? அப்படி செய்யறது, கை வச்சு செய்யறது. இது ஆகமங்கள்ல யாருக்குரியது? சங்காரம். அப்ப சங்காரம் சொன்னா சங்காரத்துக்கு மேல உள்ளவங்க எல்லாம் இதான் செய்வாங்க, அதுக்கு கீழே உள்ளவங்க செய்ய மாட்டாங்க. அதனால இங்க அஞ்செழுத்தால் அங்ககர நியாசம் பண்ணி விளக்குதா? என்ன சொல்றாங்க? நம்ம எப்படி செய்யறது அது சொல்லுங்க. என்னடா நாங்க எப்படி செய்யறது அதை சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்காங்களோ அப்படித்தான் செய்யணும். இங்க சொல்லி இருக்கிறது ஞான பூஜை செய்யறவங்களுக்கு. ஞான பூஜை செய்யறவங்களுக்கும் அது என்ன மந்திரத்தை உச்சரிச்சு உங்களுக்கு உபதேசிச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புலதான் செய்வாங்க. விளக்குதா? ஏன்னா ஞான பூஜையிலேயே அவங்க மந்திரம் வெவ்வேறு விதமா கொடுப்பாங்க. ஞான பூஜையிலே வெறுமனே இந்த சூக்ம பஞ்சாக்கரத்தை கொடுக்கறது இருக்கு, முச்சி பஞ்சாக்கரத்தை கொடுக்கறது இருக்கு, 9 பீஜம் கொடுத்து முச்சி பஞ்சாக்கரம் கொடுக்கறதும் இருக்கு. இப்படி பல விதம் இருக்கு. அவங்க ஒவ்வொருத்தருக்குள்ள நியமம் எல்லாம் வேற. ஆமா, அதனால அந்த அப்போ இப்படியெல்லாம் நியாசம் பண்ணி அங்ககர நியாசம் பண்ணி அந்த அஞ்செழுத்தால் ஆன்மாவை அஞ்செழுத்தால் அங்ககர நியாசம் பண்ணி அஞ்செழுத்தை இப்ப நாம இந்த விபூதி பூசுறோம். எப்படி பூசுறீங்க? விபூதி எப்படிமா பூசுவீங்க? விபூதி எப்படி பூசுவீங்க? என்னப்பா எத்தனை தானத்துல பூசுவீங்க? என்னடா 16? 16 12? 16. நீங்க 16 இருக்குது, 32 இருக்குது. 32 இடங்கள்ல பூசுறதும் இருக்குது. அப்புறம் 8 தானத்துல பூசுறது 12 இருக்குது, 8 இருக்குது, 5 இருக்குது. விளங்குதா? இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ நீங்க 16னா எங்கெல்லாம் பூசுவீங்க? என்னமா? சிரசு முதல்ல மேல சிரசு வைப்பீங்களா இல்லையா? அப்புறம் நெற்றி, அப்புறம் தோல், காது, கழுத்து, 2 தோள்கள், 2 முழங்கை, மணிக்கட்டு, மார்பு, கொப்புள், விழாப்புறம், முதுகு, இப்படி. ஆமா, இதுக்கெல்லாம் ஒவ்வொரு அதிதேவதை இல்லையா? இப்ப சிரசுல என்ன சொல்றோம்? ஈசானம், அது சிவம் இல்லையா? அது தத்புருஷம் இல்லைன்னா சக்தி. அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. அது மாதிரி 8 தலைங்கிறது அப்படி இருக்குது. இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அதுபோல நம்ம உடம்புல இத விபூதி பூசி என்ன ஆக்கிக்கிறோம்? உடம்ப மாத்திக்கிறோம். அதுபோல நெற்றியில நாம அந்த விபூதி பூசும் போது சரி குண்டரமா பூசுறமா இல்லையா?
அதுல முதல் ரேகை எதை குறிக்குது? மேல இருக்கிறது ரேகை என்ன குறிக்குமா? மலத்தை நீக்குதுன்னு சொல்லி கார்காபத்தியம். பாதுகாப்பத்தியம். அகார அக்ஷரம், அது அகாரத்தை குறிக்குது. ராசத குணம் அகாரம், அகாரத்தை செலுத்துவது யாரு? பிரம்மா. அவன் ராசத குணமூர்த்தி இல்லையா? பூலோகத்தையும் ஆன்மாவையும் கிரியாசக்தியையும் ரிக்கு வேதத்தையும் காலை செந்தியையும் மகேஸ்வரனையும் உணர்த்தும் இல்லையா? ஆமா. இரண்டாவது ரேகை நடுவில் இருக்கிறது, அது தட்சிணாக்கினியை விஷ்ணுவாகிய உகாரத்தையும் சத்துவத்தையும் அந்தரான்மாவையும் இச்சாசக்தியையும் யஜுர்வேதத்தையும் சதாசிவத்தையும் உணர்த்தும். மூணாவது ரேகை ஆகவினியம், மகாரத்தையும் தாமச குணத்தையும் உருத்திரனையும் திரிலோகத்தையும் பரமான்மாவையும் ஞானாசக்தியையும் சாம வேதத்தையும். உருத்திரன் தாமச குணம் ஐயா. என்னமா? விஷ்ணு தானே தாமச குணம். இவங்களை உணர்த்துதல் விளங்குதா? எனவே இந்த நகார முதல் சிகார முதலாகவும் உள்ள பஞ்சாக்கர பேதங்கள் சைபர்கள் யாவருக்கும் அவரவர் பக்குவத்துக்கு ஏற்ப நகாரத்திலிருந்து சொல்லணுமா சிகாரத்திலிருந்து சொல்லணுமாங்கிறதுலாம் ஸ்ரீ பஞ்சாக்கரம் ஸ்ரீ ருத்ர மத்தியில இருக்கிறது. அதெல்லாம் நம்ம பல தடவை படிச்சிருக்கோம் இல்லையா? ஆமா. பஞ்சாட்சரமும் அது வேறொன்றால் செலுத்தப்படுவாமல் தானே ஜபிக்கப்படும். அதனால பிரணவமும் பஞ்சாக்கரமும் ஒண்ணுதான். ஓம்னு சொன்னாலும் பஞ்சாக்கரம் வியச்சி, அது சமஷ்டி. அகர உகரம் அகர பிந்து நாதம்னாலும் பஞ்சாக்கரமும் ஒண்ணுதான். இந்த பஞ்சாக்கரத்தை அஞ்செழுத்தால் அங்ககர ஞாசம் பண்ணி, அது அங்ககர ஞாசம்னு அங்கநியாசமும் கரநியாசமும் அஞ்செழுத்தால் செய்து கொண்டு அது இதயம் உந்தி உருவ நாடு என்ற 3 பூசை சாணங்கள். உந்திங்கிறது ஹோமதானம், உருவ நடு அது இதயம்ங்கிறது பூசை தானம், உருவ நடுங்கிறது தியானத்தானம். அதனால இந்த 3 இடத்திலும் அப்போ முதல்ல சுத்தி பண்ணிக்கிட்டு தான் இங்க வரணும், பூசைக்கு வரணும். அப்போ அங்க ஹோமம் பண்றது என்னது? நான் எனது உணர்வு, நான் எனதுங்கிற உணர்வு அதிலிருந்து நீங்கணும். அந்த நான் எனதுங்கிறது அது என்னது? அது செருக்கு. நான் எனதுங்கிறது என்னது? செருக்குன்னு என்னது? செருக்கு காரணமான மலம் இல்லையா?
அத நீங்கிறது. அப்ப நான் எனதுங்கிறது பேசுதுன்னா நான் எனது அறநின்றது அடியாம். இது எங்க படிச்சீங்க? நான் எனது அறநின்றது அடின்னு எங்கம்மா படிச்சீங்க? கண்ண மூடிட்ட. என்ன சித்தியாராயா உண்மை நெறி விளக்கம். சரியா அப்போ நான் எனது அடிங்கிறது அடிஞானம். முதல்ல பூசைக்கு அடிப்படை. இந்த ரெண்டும் நான் எனதுங்கிறது பூசிக்கப்படுற பொருள் இருந்து நம்ம வேறாக நிறுத்துவது பேத உணர்வு. அந்த பேத உணர்வை நீக்கிறணும். அது மலத்தினால் வருவது இல்லையா? அத ரெண்டையும் ஹோமத்துல எரிச்சிடறோம். ரெண்டையும் என்ன செய்யறோம்? அந்த ஹோமத்தில எரிச்சிடறோம். அதான் சுருக்கு சுருவம்ங்கிறதுனால ஆகுதியா கொடுத்துடுறோம் பெருமானுக்கு. ஆகுதியாக பாத அறிக்கை என்னடா பாத அறிக்கைய பெருமான் ஒண்ணு கொடுக்கறது விசேஷ அறிக்கை அந்த பாடல் தான் சொல்லிருக்கீங்க. பாத்தியம் பாத அறிக்கையெல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா? ஆமா, அது சொன்னது அந்த பாடல் தான் சொல்லிருக்கீங்க. சொல்லிருக்கீங்க சொல்றா அடியாங்கிறது பாதம் பாத்தி அறிக்கைய நம்ம வச்சிருக்கோம் இல்லையா முன்னால பூஜைக்கு. அதெல்லாம் என்னமோ வச்சுக்கோங்க. அதான் நீங்க சொல்லிருக்கீங்க. அது சொன்னது அது வேற, அது சொன்னது வேற. அதெல்லாம் அப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரு, அது வேற. இப்ப நாம எங்க சொல்றது அடினா நான் எனது அறநின்றது அடியாம். ஏன்னா உருவமில்லாத இறைவனுக்கு உருவம் ஏது அப்படின்னு கேட்கிறாரு. அவனுக்கு பாதை எங்க இருக்கு, முகம் எங்க இருக்கு, முடி எங்க இருக்குது? பாத்தியம் கொடுக்கீங்க, ஆசமனம் கொடுக்கீங்க. ஆசனம் வாயில கொடுக்கணும், முகம் இருந்தா தானே வாயில கொடுக்க இல்லையா? முடி இருந்தா தானே பண்ணி தெளிக்க. அவனுக்கு உடம்பே இல்லையா அப்படின்னு கேட்டு அதுக்கு சொல்றாரு. விளங்குதா? ஆமா. அப்போ அடிங்கிறது என்ன அப்படிங்கறது விளக்குறாரு. அடிங்கிறது என்ன? நான் எனதுங்க உணர்வு பாயாச்சு அப்படின்னா அடிவாரத்துக்கு வந்துட்டோம். அண்ணாமலையான் அடி இங்க சொன்னாரு. அணையும் சாரல் அண்ணாமலையாரே ஞானசம்பந்தர் படிச்சாரா இல்லையா? அதுதான் அண்ணாமலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம்னா என்ன செய்ய, என்ன வந்துட்டோம்? பூசைக்கு முதல் தகுதி பெற்றாச்சு அப்படின்னு அர்த்தம். தான சுத்தி அக்கராயப்பட் அப்படின்னு தண்ணியை தொளிக்கமா இல்லையா? தரையில தொளிக்கும். இங்க தரை எது? நம்ம அறிவு தான். அறிவுல இருக்க அழுக்க சுத்தம் பண்றது. அந்த அழுக்கு என்னது? நான் எனதுங்கிற உணர்வு தான் அழுக்கு. நான்ங்கிறது பசுப்பற்று, எனதுங்கிறது பாசப்பற்று. அத ரெண்டையும் பசிஞான பாசஞான நீக்கம். விளங்குதா? ஆமா, அத ரெண்டையும் நீக்கிறது. அதெல்லாம் எப்படி நீக்கணும்? அந்த சிவாக்கினில நெய்யா விட்டாச்சு. மடம்படு உணர்னையற்றி இங்க சொன்னாரு. சொல்ல மாட்டேடா? ஆமா, திருநாவுக்கரசர் தான். சொல்லுங்க. ஆமா, அதுல கடம்பமர் தாதை காடை கடலடி காணலாமே, கடலடி காணலாமே உயிரனும் திரிமய சொல்றாரா இல்லையா? அப்போ இந்த ரெண்டையும் என்ன செஞ்சிட்டோம்?
பெருமானுக்கு அர்ப்பணிச்சிட்டோம். அத தீயில போட்டு எச்சாச்சு. பெருமான் தீனா என்னது? பெருமான் மேல இருக்கிற இச்சையினால இது மேல பாசத்து மேல இருக்கப்பட்டு என் மேல இருந்த பட்டும் போயிடுது. எதனால போயிடுது? பெருமான் மீது இச்சை வந்ததுனால போயிடுது அப்படிங்கிறார். விளங்குதா? ஆமா. அதை எரிக்கணும். அதை எரிச்சா அது பேர் தான் என்னது? தான சுத்தி. இது ரெண்டும் எங்க இருந்தது? நம்ம அறிவுல இருந்தது. இவ ரெண்டு பேரும் எங்க இருந்தாவோ? நம்ம அறிவுல தான். அந்த அறிவுல இருக்கிற அழுக்கு இது இல்லையா? ஆமா. நம்மால ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் நினைக்கிறது எந்த பொருளுமே நம்முடைய பொருள் இல்லை. இது ஏன் வீடு, ஏன் இது வாங்கிடுங்க. இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் ஒன்னும் வாங்கிதில்லை. நீ ஒரு தனியும் அசைக்க முடியாது அப்படின்னு உணர்ந்து ரெண்டையும் விடணும். அத ரெண்டையும் அறுக்கிறது. விளங்குதா? அதான் அடி. கேட்டல் ஞானம்னு அர்த்தம். அடி ஞானம்னா கேட்டல் ஞானம். விளங்குதாமா? அதனால இந்த அஞ்செழுத்தால் அங்ககர ஞாசம் பண்ணி இதயம் உந்தி புருவனடு என்ற 3. அப்போ இங்க அந்த குண்டலி தானத்தில் அதை எரிச்சாச்சுன்னா அறிவு சுத்தமாயிடுது. அறிவு சுத்தமானா எடை சுத்தி. அதுதான் இதயம். பூம்பிருந்த மலர் விரிஞ்சிடுது. பூம்பிருந்த மலர் அது மட்டுமில்ல, அது அதோ முகப்பட்டு இப்படி இருந்தது. பூ எப்படி இருந்தது? கீழே பார்க்க இருந்தது, மொட்டா இருந்தது இல்லையா? அது கீழன்னா என்னது? கீழான உலகத்து பாசத்துல பட்டு வச்சிருந்தது. அதை இப்படி நிமித்து விரிச்சாச்சு. அதை ஊர்த்துவ முகப்படுத்தி அதை மலரவும் செஞ்சாச்சு. இதுதான் பூசாத்தான சுத்தி செய்யறது. விளங்குதா? அதுக்கப்புறம் அது மேல இறைவனுடைய திருவுருவ வச்சு வணங்குறது. விளங்குதா? அப்போ அந்த இறைவனுடைய திருவுருவ அது மேல வைக்கிறத நாம எப்படி சொல்றோம்? சடுத்தாசனம். என்னடா சொல்றோம்? சடுத்தாசனம் என்ன? மேல வருது. என்ன சொல்றாமா? ஹிந்திலாம் பேசுறா. சடுத்தாசனம்னா 6 படி இல்லையா? 6 படிகள் ஆசனம் இல்லையா? சட்டுனா என்னது? சட்டுனா 6 இல்லையா? அப்போ 6 நிலைகளை கடந்து போறோம். பெருசு சோபானம் எனும் தத்துவ படிகள் ஏறிங்கிறாரா இல்லையா? ஆமா. அதெல்லாம் கடந்து மேல போனா 36 தத்துவங்களை இப்படி பிரிச்சிருக்கோம். இதை கடந்து மேல போனா சிவஞானம். அதுதான் லிங்கம். சிவஞானம் தான் லிங்கம். அந்த லிங்கத்துக்குள்ள சிவத்தை பார்க்கணும். அதுக்குள்ள ஆமா. அப்போ இத கடந்து வந்தது யாரு? ஆன்மா. அந்த ஆன்மா அறிவு தான் லிங்கம். ஆன்மாவினுடைய அறிவு தான். அப்ப அந்த ஆன்மா அறிவுல யார் விளங்கி நிக்கிறா? சிவம். ஏன்னா உங்களுக்கு மத்த 2 பற்றும் போயிட்டுதான் இல்லையா? அடுத்த பற்று இவன் தான். உங்க அறிவுல அவன் தான் விளங்கி நிற்பான். அதை பாக்குறது, உங்க அறிவுக்குள்ள சிவம் விளங்கி நிக்கிறத பாக்குறதுக்கு பேர் தான் என்னது? சிவ தரிசனம். எப்படி பாத்தீங்க சிவத்தை? எப்படி பாத்தீங்க? என்னமா? நான் எனது நீக்கினதுக்கு அப்புறம். ஆமா. அது அந்த 72வது பாட்டு. 72வது பாட்டு சொல்றாரு. சரி, அதுல சொல்றாரா இல்லையா? என்ன சொல்றாரு? ஆன்ம தரிசனங்கிறது எப்படி? தன்னறிவால் ஏதும் தனக்கறிவில்லை என்றும் தன்னறிவாக எல்லாம் தனித்தனி பயன் அருந்தும் தன்னறிவு அறியும் தன்மை தன்னாலே தன்னை அறிந்தால் தன்னையும் தானே காணும் தான் அதுவாகி நின்று. அப்ப ஆன்மா தன்னை எப்படி தரிசிக்குது? ஆன்மா ஆன்மாவா இருந்து பார்க்கல,
சிவமாகி நின்று சிவஞானம் என்ற கண்ணை கொண்டு பார்க்கணும். கண்ணு சிவஞான கண். அதத்தான் நமக்கு பெரிய புராணத்துல அந்த கண்ணப்பருக்கு குடுமித்தவரம் எப்படி பார்த்தான்? சிவஞான கண் கொண்டு. அதனாலதான் அவர் மேல வந்த உடனே அந்த கண்ணை புடுங்கி இவர் கண்ணை பிட்டப் பண்ணிட்டாராம். அதனால அவன் குடுமி தேவர கண்ணே தெரியல. அங்க என்ன தெரியல? கண்ணே தெரியல, சிவன் தான் தெரியும். ஏன்னா அத கண்ணை மாத்திட்டாரு. விளங்குதா? அது மாதிரி உங்க கண்ணை மாத்தணும். மாத்திக்கிட்டு என்ன செய்யணும்? அறிவுக்குள்ள பாக்கணும். வித்து பார்த்தா அங்க சிவம் தெரியும். அப்போ பாக்குற பொருள் எது? சிவஞானம் என்ற கண். நம்ம கண்ணை வச்சு பார்க்கல. நம்ம கண்ணுல சிவஞானம் விளங்கி நின்று அது கண்ணாடி மாதிரி நின்று சிவத்தை காட்டுது. எப்போதும் சிவத்தை காட்டுறது சிவன் தானே காட்டணும் இல்லையாமா? அதனால அவர் நமக்கு கண்ணாடி போல இருந்து என்ன காட்டுறாதான்? தன்னை காட்டுறார் அப்படிங்கறத சொல்றாரு. சரி, இத நம்ம தொடர்ந்து அடுத்த வகுப்புல சிந்திக்கலாம். வாழ்த்து குருமரபு வாழ்த்து. வான்மிகில் வளாது பெய்க மலிபலம் சுரக்க, மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் உங்க நற்றமம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறி காட்டு பெண்ணை, பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததி கோர்மை ஞான பானுவாகி, உயிலாரும் பொழில் திரு ஆபட்டு துறைபால் குரு நமச்சிவாய் தேவன் செயலாதி மரபுடையும் திருமரபு நீடூடி தலைகமாதோ திருச்சிற்றம்பலம்.